அஜித் சாரோட இன்ட்ரோக்கு முன்னாடி இந்த சீன் வரும், லைக் ப்ராப்பர் இன்ட்ரோக்கு முன்னாடி இந்த சீன் வரும். ஸோ அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தலை எப்போ வருவார், தலைக்காக கத்தணும், அந்த இதெல்லாம் கீழ்ச்செல்லாம் வச்சுருக்காங்க. என்னோட சீன் வந்தோடனே நான் 10 பேரை கூப்பிட்டு போயிருக்கேன், எல்லாம் காசு போட்டு. அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, இவெல்லாம் டேய் யாரா இந்த பையன், இவனுக்கு ஏன்டா இத்தனை பேர் சம்மந்தமாக, அதுவும் ஒரே ரோ ஃபுல் ரோஹினி, உங்களுக்கு ரோஹினி சைஸ் தெரியும்ல, ஃபுல் ஸ்க்ரீனில் ஒரே ஒரு ரோவில் 10 பேர் கத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து யாரா இந்த பசங்க சொல்லி நான் சொன்னேன், இல்லை நான் தான் பண்ணியிருக்கேன். அப்படியே சரிப்பா அப்படின்னு சொல்லி வந்து எங்கேயாச்சும் வெளில இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு பாண்டி பஜார் எங்கேயாச்சும் ஷாப்பிங் போகிறோன்னா அங்கே கூட பார்த்து சில பேர் பயங்கர எக்ஸ்ட்ரீமாக நீ எல்லாம் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படிலாம் சாபம்லாம் விடுவாங்க. நான் பார்த்து ஐயோ என்னையா பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இருந்ததுனால. ஆமாம், ஆக்சுவலாக அது வந்து ஏன் அந்த படத்தில் என்னை கூப்பிட்டாங்கன்னே, ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு ரோலே கிடையாது. சும்மா அந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும்ல, அங்கே இருக்கும்போது யாராச்சும் சும்மா சேர்த்து வச்சு நடிக்க வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் நான் சேர்த்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது, பட் முதலில் முடியுமே நான் ஹீரோவாக ஆக்சுவலாக சைன் பண்ணல அந்த படத்தை. ஸோ நான் அந்த படத்தை சைன் பண்ணும்போது அந்த படத்தோட கதை எனக்கு தெரியாது, எந்த கேரக்டர் எதுவுமே தெரியாது. வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா கிட்ட படம் சைன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் சொன்னேன். நான் வந்து வேலை கூட விடல, ஏன்னா நினச்சேன்னா ஓகே ஒரு 5-4 நாள் ஷூட்டிங் இருக்கும், 5-6 நாள் போயிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது இது ஒரு படம், இதுக்கு ஒரு 40 நாள் 50 நாள் ஷூட்டிங் தேவை, இத்தனை லுக்கு சேஞ்ச் இருக்குது. அப்பயும் கூட என்ன கேரக்டர்னு எனக்கு தெரியல, ஏன்னா அவரே ஆக்சுவலாக டிசைட் பண்ணல. இந்த 20 பேரை கூப்பிட்டு வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணார். ஒரு 1 வீக் அப்புறம் தான் அவருக்கே தெரிஞ்சது யார் அந்த கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாங்க. தேர்ட்டி பீஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலோட முதல் காணொலியை துவங்கி வைக்க நம்ம கூட இணைஞ்சு இருக்கிறது யதார்த்த நடிப்பும் எண்ணிலா திறமையும் கொண்ட நடிகர் கிஷன் தாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். அருமையான ஒரு இன்ட்ரடக்ஷன், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ். எங்களோட முதல் காணொலியை உங்கள் கூட துவங்கி வைக்கிறதுக்கு. ஆக்சுவலி முதல் டைம் மீட் பண்ணுறோம், பட் ஆனால் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுற ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ நாள் நம்ம ஃபாலோ பண்ணி வந்திருக்கோம். ஆமாம், நான் தான் ஒரு சாரி சொல்லணும். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டியது, ரொம்ப ரிலீஸ்னால ஃபுல்லாக தள்ளி போய், பட் ஹாப்பி தட் இட்ஸ் ஹேப்பனிங். எனக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா இப்படி ஒரு தருணம் நம்மளுக்கு அமையறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கும் படங்கள் இருக்குது, உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு எங்கள் கூட வந்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். முதல் கேள்வியாக உங்களோட முதல் படத்தை பற்றி பேசுவோம். ஓகே, முதல் படம் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு தோணலாம், இப்போ உங்களுக்குமே தோணலாம் முதல் நீ முடிவும் பற்றி தான் நான் கேட்க போகிறேன்னு. ஆனால் உங்களோட முதல் படம் ஸ்ரீகாந்த் அவரோட போஸ் படம். தெரியாமல் ஒரு சொல்லிட்டு அது விக்கிபீடியாலையும் சேர்த்துட்டாங்க. அது சேர்க்குற அளவுக்கு அந்த படத்தில் நான் எதுவுமே பண்ணல. அது ஒரு ஸ்பெஷலான தருணமாக இருக்கும் இல்லையா? ஏன்னா அம்மா கூட சேர்ந்து நடிச்சிருந்துருக்கீங்க. ஆமாம், ஆக்சுவலாக அது வந்து ஏன் அந்த படத்தில் என்னை கூப்பிட்டாங்கன்னே, ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு ரோலே கிடையாது. சும்மா அந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும்ல, அங்கே இருக்கும்போது யாராச்சும் சும்மா சேர்த்து வச்சு நடிக்க வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் நான் சேர்த்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் பெருசாக எதுவுமே இல்லை ப்ரோ, ஒரே ஒரு என்னமோ பப்ஸ் என்னமோ சாப்பிட்டுட்டு இருப்போம் ஒரு சீனில், அவ்வளோதான். பட் நான் அதுக்காகவே அந்த கிளிப் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் அது அந்த கேமரா அந்த ஆங்கிளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டே தான் இருப்பீங்க. எனக்கு என்னன்னே தெரியாது. நான் வந்து எனக்கு எப்படின்னா சின்ன வயசில் சிங்கிள் பேரண்ட் தான் அம்மா. ஸோ அம்மா வந்து சீரியல் ஷூட்டிங்லாம் அம்மாவுக்கு நடக்கும்போது நான் போய் ஹோம் ஒர்க் பண்ணுவேன். ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் ஒரு அந்துமான்னு ஒருத்தவங்க வேலை செய்வாங்க, அவங்க கூப்பிட்டு போய் எங்கள் அம்மா ஷூட்டிங்கில் விட்டு போயிடுவாங்க. ஸோ ஹோம் ஒர்க் எல்லாமே நான் அங்கே தான் பண்ணுவேன். எனக்கு அது ஷூட்டிங் நடக்குது என்ன எதுவுமே தெரியாது, நான் பாட்டுக்கு அந்த ரூமில் உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி தான் நான் போயிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. சும்மா சேர்த்து விட்டு கடைசி வரைக்கும் அந்த படத்தில் நான் இருந்ததே வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஹிட்டே ஆச்சு. சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு படம் ரியலைஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ, ஏன்னா எதுவுமே எனக்கு தெரியாது. நாங்கள் ஹோம் ஒர்க் பண்ண போயிருந்தா அவங்க பாட்டுக்கு பிடிச்சி நடிக்க வச்சிட்டாங்க, நானும் நடிச்சுட்டு வந்துட்டேன் ஜாலியாக. அம்மா அதை பற்றிலாம் எதுவும் பேசினது உண்டா வீட்டில்? எனக்கும் அம்மாவுக்கும் நாங்கள் வந்து சினிமா பற்றி பேசுவோம், பட் ஒர்க் பற்றி அவ்வளோ பேசிக்க மாட்டோம். இப்போ நான் முதல்லி முடியும்னு எல்லாம் பண்ணுறேன், யாரோட படம் பண்ணுறேன் எதுவுமே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்களுமே சினிமா விட்டு கிட்டத்தட்ட ஒரு 12-15 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவங்களுமே ரொம்ப டிஸ்டண்ட்டாக தான் இருக்காங்க. மோஸ்ட்டாக ஜாலியாக வீட்டு விஷயங்களை பற்றி பேசுவோம், படங்கள் பார்க்க பிடிக்கும் 2 பேருக்குமே. பட் இந்த மாதிரி ஒர்க் பற்றி அவ்வளோ பேசிக்கணும். அம்மா வந்து நிறைய சீரியல்ஸ் நடிச்சிருக்காங்க, மூவிஸ் நடிச்சிருக்காங்க. அம்மாவோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அம்மாவோட இந்த ஒரு மூவி சீரியல் பிடிக்கும் அப்படின்னா என்னது சொல்வீங்க? அம்மா அந்த ஆனந்தம் சீரியல் தான், அது எல்லாரோட ஃபேவரட். ஆமாம், ஏன்னா படமாக அவங்க நிறைய பண்ணது கிடையாது, ரொம்ப சின்ன போர்ஷன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் சீரியலாக அந்த சீரியல் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 400 வருஷம் போச்சு. அந்த பயங்கரமான ஹிட் அந்த சீரியல். இன்னை வரைக்கும் அம்மா எங்கேயாச்சும் வெளில போனால் அதை வச்சு தான் அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு அந்த சீரியலோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது சின்ன வயசில் வந்து எங்கேயாச்சும் வெளில இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு பாண்டி பஜார் எங்கேயாச்சும் ஷாப்பிங் போகிறோன்னா அங்கே கூட பார்த்து சில பேர் பயங்கர எக்ஸ்ட்ரீமாக நீ எல்லாம் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படிலாம் சாபம்லாம் விடுவாங்க. நான் பார்த்து ஐயோ என்னையா பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இருந்ததுனால
அது யூஸ்வலாகவே தமிழ்நாட்டில் இருக்குது, இந்தியாவிலே சொல்லலாம் இல்லையா, ஏன்னா உலகம் முழுக்க கூட சொல்லலாம். அந்த ஒரு நெகட்டிவ் ஷேடில் இருக்கிறாங்க அப்படின்னும் போதே அந்த அதுவும் சீரியல்னும் போது அந்த ஒரு தாக்கம் பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் நம்பியார் சார் தான் முன்னாடி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறதுனால மட்டும் அந்த ஒரு பாசம் இருக்கும் மக்களுக்கு. அவரோட அந்த நெகட்டிவ் ஷேட்லேயே ஒரு பாசிட்டிவ் இருக்கா மாதிரி இருக்கும். ஆமாம், ஏன்னா அவர் நிஜ வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ரொம்ப ஓப்பனாக பண்ணதுனால எல்லாருக்குமே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. பட் சீரியல் எல்லாமே அவங்களுக்கு தெரியாதுல்ல நிஜ வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் சீரியலில் வில்லி தான், நிஜ வாழ்க்கையிலையும் வில்லி தான் அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அடுத்ததாவது உங்களோட 2வது படம் நேர்கொண்ட பார்வை. ஓகே, நேர்கொண்ட பார்வையிலையும் அது ஒரு சின்ன போர்ஷனாக இருந்தாலும் அதில் நடிச்சிருப்பீங்க. அந்த ஒரு தருணம் எப்படி இருந்தது? அதுக்குள்ளே நீங்கள் எப்படி போனீங்க அந்த படத்துக்குள்ளே? அது ஆடிஷன் வழியாக தான். ஹரி சார்னு ஒருத்தர் வினோத் சாரோட கோ டைரக்டரும் அசோசியேட்டாக இருந்தார், ஷுவராக தெரியல. ஸோ அவர் ஆடிஷன் பண்ணி அவர் தான் சூஸ் பண்ணி நான் போய் வினோத் சார் மீட் பண்ணேன். ரொம்ப சின்ன ரோல் தான் அதுவுமே. அது வந்து எனக்கு என்னன்னு தெரில, அந்த ஹிந்தி படத்தில் ஒருத்தர் நடிச்சிருப்பார் அந்த கேரக்டரில். நான் பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருந்தேன் அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த பையனே போட்டுடலான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப சின்ன ரோல் தான், ஒரு 30 செகண்ட்ஸ் வருவேன். ஸோ 30 செகண்ட்ஸ் வந்துட்டு நடித்த அந்த படத்தில் மறக்க முடியாதுன்னா ஷூட்டிங்கே ஒரு 2-3 ஹவர்ஸ் தான் நடந்தது. ஆனால் அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து ரோஹிணியில் போட்டிருந்தாங்க நேர்கொண்ட பார்வை. நமக்கு அதான ஃபஸ்ட்டு படம், அதனால் நமக்கு எத்தனை 10 செகண்ட் வரோமா 5 செகண்ட் வரோமான்னு. அப்போ நான் வந்து யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு போய் ஒரு 10 பேர், ரோஹிணி ஃபஸ்ட் டே வர கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டிக்கெட்டு, எல்லாருக்கும் சொந்த காசு போட்டு டிக்கெட்டு வாங்கி எல்லாரையும் கூப்பிட்டு போய் உட்காந்து. அதில் என்னென்னா அஜித் சாரோட இன்ட்ரோக்கு முன்னாடி இந்த சீன் வரும், லைக் ப்ராப்பர் இன்ட்ரோக்கு முன்னாடி இந்த சீன் வரும். ஸோ அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தலை எப்போ வருவார், தலைக்காக கத்தணும், அந்த இதெல்லாம் கீழ்ச்செல்லாம் வச்சுருக்காங்க. என்னோட சீன் வந்தோடனே நான் 10 பேரை கூப்பிட்டு போயிருக்கேன், எல்லாம் காசு போட்டு. அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களாம் டேய் யாரா இந்த பையன், சம்பந்தமே இல்லாமல் யாருக்கு சம்பந்தமா, அதுவும் ஒரே ஃபுல் ரோஹிணி, உங்களுக்கு ரோஹிணி சைஸ் தெரியும்ல, ஃபுல் ஸ்க்ரீனில் ஒரே ஒரு ரோவில் 10 பேர் கத்திட்டு இருக்காங்க. இவெல்லாம் பார்த்து யாரா இந்த பசங்க சொல்லி நான் சொன்னேன், இல்லை நான் தான் பண்ணியிருக்கேன். அப்படியா, சரிப்பா அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஸோ அதான் எனக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப எம்பாரசிங்காக இருந்தது. அப்புறம் யோசிச்சு அந்த 10 பேர் கூட்டு போனோம். எம்பாரசிங் தாண்டி அது ஒரு சந்தோஷமாகவும் இருந்திருக்கும் இல்லையா, நண்பர்களோட சேர்ந்து பார்த்தது. ஆமாம், அவங்களுக்குமே ரொம்ப, ஏன்னா இத்தனை வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதில் கூட வந்து நிறைய பேர் வந்து என் கூட விஸ்காம் படித்தவங்க. ஸோ அவங்களுமே அந்த ஆசையோட தான் இருக்காங்க, இன்னுமே அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அம்மா என்ன சொன்னாங்க பார்த்துட்டு? அம்மாவோட நான் ஆக்சுவலாக படத்தை தியேட்டர்லேயே பார்க்கல. ஆமாம், அம்மாவோட ஒரே ஒரு ஷோ நான் கூப்பிட்டு போனேன் அம்மாவை. அம்மா ரொம்ப ஹாப்பி. அவங்க ஹாப்பினஸ் எப்படின்னா, அவங்க வந்து அன்கண்டிஷனலாக ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க வந்து நான் ரொம்ப கேவலமான ஒரு படம் பண்ணாலுமே அவங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா டைமைக்கும் இல்லை. ஆமாம், அந்த மாதிரி தான். ஆப்போசிட்டாக என் ஒய்ஃப் எப்படின்னா, அவங்க கிரிட்டிக்கலாக பார்ப்பாங்க. அவங்க வந்து யார் நடிச்சிருக்கா, ஹஸ்பண்ட், அதெல்லாம் முக்கியம் இல்லை, படமாக எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸாக அவங்க ரொம்ப புட்டு வைப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் நடுவில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஒரு பக்கம் அன்கண்டிஷனல் சப்போர்ட், ஒரு பக்கம் அந்த தேவையான ஒரு கிரிட்டிசிசம், அதுக்கு நடுவில் இருக்கேன். இன்னொரு வாழ்த்துக்களுமே உங்களோட புது வாழ்க்கையில் தொடங்கியிருக்கீங்க, மேரேஜ் வாழ்க்கை. ஸோ அதுக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, அடுத்ததாக இப்போ வரும் முதல் நீ முடிவும் நீ. ஓகே, என்ன தான் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அந்த ஒரு 30 செகண்டுனாலும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஹீரோவாக ஒரு படம் நடிக்கிறோம் அப்படின்னும் போது அந்த ஒரு தருணம் நீங்கள் கேட்கும் போது எப்படி இருந்தது? ஆக்சுவலாக நிறைய பேர் தெரியாது. பட் முதல் நீ முடிவும் நான் ஹீரோவாக ஆக்சுவலாக சைன் பண்ணல அந்த படத்தை. ப்ராசஸாக எப்படி இருந்ததுன்னா, நான் ஃபுல்லி ஃபில்மின்னு ஒரு சேனலில் ஒர்க் பண்ணுறேன், யூடியூப் சேனலில். ஸோ அப்போ நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது ஒரு போஸ்ட் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அதில் வந்து கௌதம் சார் வந்து போஸ்ட் பண்ணி, இந்த மாதிரி நான் ஆடிஷன் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு படம் அப்படின்னு. நான் கௌதம் மேனன் தான் பார்த்தேன். நான் வந்து அப்ளை பண்ணி, சரி ஓகே நம்ம எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணுவோம், எல்லா இடத்துலையுமே ரிஜெக்ட் ஆகிருக்கும், சும்மா அப்ளை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் இருக்குது வாங்கன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ 3 ஸ்டேஜ் ஆஃப் ஆடிஷன் யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒர்க்கெல்லாம் அனுப்பணும் மெயிலில், அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 பேரோ 3000 பேர் தெரில, தௌசண்ட்ஸில் தான் ஆடிஷனே போச்சு. ஆனால் கௌதம் சார் போட்டால் கண்டிப்பாக நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அங்கேருந்து ஒரு 200 பேரை செலக்ட் பண்ணி நேரில் ஒரு ஆடிஷன் வச்சாங்க. ஸோ அங்கே போய் ஒரு சீன் மாதிரி கொடுத்தாங்க. அந்த சீன் நடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 20 பேரை நேரில் மீட் பண்ணி, டைரக்டரை மீட் பண்ணி 1-on-1 பேசி சூஸ் பண்ணார். ஸோ நான் அந்த படத்தை சைன் பண்ணும்போது அந்த படத்தோட கதை எனக்கு தெரியாது, அந்த படத்தில் என்ன கேரக்டர்னு தெரியாது. படம்னு தெரியும், தர்புகா சிவான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப எப்படி சொல்லலாம், நம்ம வந்து உயிரே கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்ல மனுஷன் அவர். ஏன்னா அவர் கொடுக்குற ட்ரஸ்ட்டு. இப்போது நான் இன்றைக்கி கூட நான் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் நான் அவர்கிட்ட தான் போய் கேட்பேன், அவர் அட்வைஸ் பண்ணுவார். ஏன்னா அவர் அவுட்லுக் ஆஃப் லைஃபே அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் சைன் பண்ணிட்டேன், எந்த கேரக்டர் எதுவுமே தெரியாது. வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாகிட்ட படம் சைன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் சொன்னேன். நான் வந்து வேலை கூட விடல, ஏன்னா நினச்சேன்னா ஓகே ஒரு 5-4 நாள் ஷூட்டிங் இருக்கும், 5-6 நாள் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது இது ஒரு படம், இதுக்கு ஒரு 40 நாள் 50 நாள் ஷூட்டிங் தேவை, இத்தனை லுக்கு சேஞ்ச் இருக்குது. அப்பயும் கூட என்ன கேரக்டர்னு எனக்கு தெரியல, ஏன்னா அவரே ஆக்சுவலாக டிசைட் பண்ணல. இந்த 20 பேரை கூப்பிட்டு வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணார்.
ஒரு 1 வீக் அப்புறம் தான் அவருக்கே தெரிஞ்சது யார் அந்த கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அது ஒரு அமைஞ்ச விஷயம் தான் நினைக்கிறேன். தட் மேட் இட் மோஸ்ட் ஸ்பெஷல். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஸ்கில்லால் நமக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. ஸோ அந்த விஷயம் கிடைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் ஜேர்னி அந்த படம். ஷூட்டிங்கே கிட்டத்தட்ட ஒரு 8 months. ஸ்கூல் போர்ஷன் ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் லுக்கு மாற்றி அந்த க்ரோன் அப் போர்ஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 years வெயிட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. நான் ஆக்சுவலாக சினிமா விட்டு போயிட்டேன். எனக்கு இதெல்லாம் வேணாம். அதுக்கப்புறம் நான் போய் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் சேர்ந்து ஒரு 2 years ஒர்க் பண்ணேன். படம் முடிச்சுட்டு அந்த 2 yearsல இது பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக கோவிட் வந்துருச்சு. 2019 டப்பிங் 19 எண்டில் டப்பிங் முடித்தோம். 2020 கோவிட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு சுத்தமாக கையில் காசு இல்லை. ஏன்னா பேக்ரவுண்டுமே பயங்கர வசதியான குடும்பம்லாம் கிடையாது. ஸோ அந்த ஒரு இப்போ ஃபுல்லி ஃபில்மில் ஒர்க் பண்ணிருக்கும் போது மாதம் ஒரு 20,000 ரூபா சம்பளம் கிடைக்கும். அதுவே அப்போ பெரிய விஷயம். 20,000 ரூபா ஓகே நம்ம செலவுக்கு சேவ் பண்ணுறதுக்கெலாம். அதுக்கப்புறம் படம் நடிச்சுட்டு ஆப்வியஸ்லி சின்ன படம்னால அதில் பெருசாக சம்பளம் யாருக்குமே பெரிய சம்பளம்லாம் கிடையாது. ரொம்ப பேசிக்கான ஒரு சேலரி தான். ஸோ அது முடித்த உடனே சுத்தமாக கையில் காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. கோவிட் டைம் வேறு, அம்மா வந்து அவ்வளோ ப்ரெஷர் பண்ணக்கூடாது, அவங்க காசுலேயே எவ்வளோ வாழறதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலையில் போய் சேர்ந்து 2 years வேலை செஞ்சேன். ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் திருப்பி சினிமா வந்தது. வரும்போது சரி ஓகே இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம், எப்பயுமே நம்ம ட்ரை பண்ண முடியாதுன்னு திருப்பி. ஆனால் அந்த ஒரு கம்பேக்குன்றது ஒரு பெரிய கம்பேக்காக இருந்தது இல்லையா? அது அமைஞ்சிருச்சு. அது இங்கே யாருக்குமே ஆக்சுவலாக புரியல அது. ஏன்னா இப்போ ஒரு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னா நமக்கு தெரியும் எத்தனை பேர் ஒரு நாள் பார்க்குறாங்க, ஒரு ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அது நம்மளால் ஏதாவது ஒரு விஷயத்தை கணிக்க முடியும். ஆனால் ஓடிடிங்கிறப்ப எப்போ பார்க்குறாங்க படத்தை, யார் பார்க்குறாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துக்கு அப்புறம் வெளில போகும்போது ப்ரோ நீங்கள் அந்த இது முதல் நீ முடிவு நீ தானே சொல்லும்போது அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆரம்பிச்சது. ஓகே இத்தனை பேர் படம் பார்த்துருக்காங்க. இந்த காலேஜ் கல்ச்சர்ஸ் நான் மறக்க மாட்டேன். நாங்கள் 12 பேர் நடித்தோம் அந்த படத்தில். ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பேசிக்காக இன்டர்வியூஸ் பெருசாலாம் எதுவுமே பண்ணல. நாங்கள் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரோட்ராக்ட் கிளப்போ யாரோ ஒருத்தங்க கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி டான் பாஸ்கோ ஸ்கூலில் ஒரு ஈவெண்ட் இருக்குது, உங்கள் டீம் முதல் நீ முடியும், நீ டீம் வர முடியுமா அப்படின்னு. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்மோர். ஸோ நாங்கள் பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்த்து ஒரு 5-6 பேர் ரெடியாக ஃப்ரீயாக இருந்தோம். 5-6 பேர் போனோம். எப்படின்னா ஆளுக்கால ஆட்டோ பிடிச்சிட்டு போய் அந்த டான் பாஸ்கோவில் நிற்கிறோம். அங்கே இருக்கிற கூட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கணும். அந்த மாதிரி ஒரு கூட்டம் யார், நாங்கள் எப்படின்னா அந்த இடத்துக்கு போய் ஒரு 6 பவுன்சர்ஸ் வந்து இப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க செயினில். நான் யோசிச்சுட்டு இருக்கேன் யாராச்சும் ஆளுங்க வராங்களா எதுக்குன்னு. அங்கே இங்கே 6 பேரை பிடிச்சிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க, கத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு இதில் என்ன காமெடினா வெளில வந்துட்டு பவுன்சர்ஸ் ஈவெண்ட் முடிச்சுட்டு வெளில வரும்போது க்ரௌடு சேர்ந்துருச்சு. பவுன்சர்ஸ் கேட்குறாங்க சார் கார் எங்கேண்ணா? சார் கார் எல்லாம் இல்லை சார், எல்லாருமே ஆட்டோவில் தான் சார் வந்திருக்கோம். அந்த மாதிரி அப்போ தான் எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, இந்த படம் இத்தனை பேர்கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் தான் எங்களுக்கு ஸ்பெஷலாக. நாங்கள் இதுக்காக பண்ணல, இத்தனை பேர் வந்து எங்கிட்ட பேசணும் ஃபோட்டோ, அதுக்காக இந்த படத்தை பண்ணல. நாங்கள் இந்த படம் இது ஒரு என்ன படம் என்ன எதுவுமே தெரியாமல் தான் நாங்கள் போனோம். பட் எல்லோரும் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு அது கரெக்டான ஒரு விஷயம் அமைஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா முதல் நீ முடிவும்னும் போது அது உங்களுக்கு மட்டுமே இல்லை, அதை பார்த்த அந்த ஆடியன்ஸுக்குமே அது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படமாக தான் இருக்குது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடிய வகையில் தான் இருந்தது. இப்போ ரிச்சர்ட் கேரக்டராக இருக்கட்டும், லேக்கா, சைனீஸ், எந்த ஒரு கேரக்டருமே எடுத்துக்கிட்டோம்னாலும் அது நம்ம மனசில் ஆழமாக பதியக்கூடிய ஒரு கேரக்டராக தான் இருந்தது. இப்போது ரிச்சர்டாக இருக்கட்டும், ரிச்சர்ட் அவரோட மனம் திரும்பி பேசக்கூடிய அந்த ஒரு இடமா இருக்கட்டும், இல்லை லேக்காவாக இருக்கட்டும், அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹோப்பாக இருக்கட்டும். ஸோ சைனீஸ் அந்த லாஸ்ட் மினிட்ல நீங்கள் லேக்கா அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பார்க்கிங்கில் எல்லாமே வந்து நம்ம அது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து டான் பாஸ்கோ பெரம்பூர் பாய்ஸ் ஸ்கூல் தான் படித்தேன். ஓகே நான் பாய்ஸ் ஸ்கூல் படிச்சிருந்தாலுமே சார் இப்படி ஒரு கோஎட் ஸ்கூலில் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது படம். ஏன்னா நான் ஓடிடி தான் மூவி ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் பார்த்துட்டு முடித்த உடனே மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்தேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஸோ இந்தமாரி ஒரு லைஃப் நமக்கு அமையலையே, ஒரு கோஎட் லைஃப் அமையலையே அப்படின்ற ஒரு தாக்கம் எனக்குள்ளேயே இருந்தது. ஸோ அது கொடுத்தது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அந்த படம். ஆமாம், அது கம்ப்ளீட்டாக டைரக்டரோட விஷயம் தான். எங்கள் யாருக்குமே வந்து அந்த ஸ்கிரிப்ட் இப்படி இருந்ததில் யாருக்குமே பங்குல, டைரக்டருக்கு மட்டும்தான். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் கூட எங்களுக்கு மாற்றணும்னு தோணல, ஒரு இம்ப்ரவைசேஷன் இருந்தால் கூட அது கேட்டுட்டு அது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு யோசிச்சு பண்ணுவார். ஸோ இந்த வேர்ல்டு கிரியேட் பண்ணது கண்டிப்பாக அவர் தான். எங்கள் வேலை அவரை ட்ரஸ்ட் பண்ணி எங்கள் டைமை எங்கள் எஃபர்ட்டை போட்டது மட்டும்தான். என்ன அவர் கொடுத்துருந்தாலுமே அந்த ஒரு யதார்த்த ஒரு நடிப்புன்னு இருக்கு இல்லையா, அது உங்கள் மூலயமா வரும்போது தான் அதை எங்களோட ரிலேட் பண்ணிக்க முடியும் இல்லையா. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா. அதுவும் திருப்பி நான் அவர்கிட்ட தான் ப்ரோ சொல்லுவேன். ஆனஸ்ட்டாக நான் வந்து தன்னடக்கத்தில் நான் சொல்ல, ஏன்னா நான் வந்து எனக்கு தியேட்டர் பேக்ரவுண்ட். ஸோ நான் வந்து ஸ்கூலில் நாங்கள் ட்ராமாலாம் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ் பிளேனா அதுக்குன்னு ஒரு ஆக்டிங் மீட்டர் ஒன்று இருக்குது. நம்ம லவுடாக தான் பேசணும், லவுடாக பிஹேவ் பண்ணணும். இப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து இப்போது அந்த ஆடிட்டோரியமில் ஒரு 500 பேர் உட்காரலாம். ஸோ நான் ஸ்டேஜ்லேருந்து ஒரு 500 ரோ தள்ளி ஒருத்தங்களுக்கு அந்த இமோஷன் போய் ஃபீல் ஆகணும்னா என்னோடய நடிப்பே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கணும்.
ஆனால் அதுவே வந்து ஒரு படத்தில், அதுவும் இந்த மாதிரி ஒரு முதல் நீ முடியும்னு யதார்த்தமான ஒரு படத்தில் நடிக்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டம் தேவையே இல்லை. ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள் தான் இருக்கும். இவ்வளோ ஃப்ரேம் தான் இருக்குன்னா இவ்வளோ தான் நம்ம நடிக்கணும், கையை ஆட்டி அசிச்செல்லாம் நடிக்க முடியாது. அது எல்லாமே பண்ணது தர்புகா சிவா தான். எனக்கு மட்டும் இல்லை, அந்த 13 பேர், நாங்கள் நடித்த 13 பேருக்குமே எவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி நடிக்கணும், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், எவ்வளோ லவுடாக பேசணும், எல்லாமே அவர் தான் டிசைட் பண்ணார். as சிம்பிள் as நான் எங்கேயும் சொன்னதில்லை. பட் ஒரு டப்பிங்னா நம்ம யூஸ்வலாக டப்பிங் போகும்போது ஒரு இடத்துல உட்காருவோம், ஒரு மைக் பேசி அந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்கூல் போர்ஷனுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டிங், அதுக்கு டிஃப்ரெண்ட்டான மைக்ஸ் யூஸ் பண்ணி, டிஃப்ரெண்ட்டான ஆம்பியன்ஸ் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் க்ரோன் அப் போர்ஷனுக்கு டிஃப்ரெண்ட்டான மைக், இன்னும் கொஞ்சம் பேஸ் எடுக்கிற மாதிரி ஒரு மைக், இந்த மாதிரி கூட அவர் நிறைய பிளான் பண்ணார். விச் இஸ் வாட் ஐ திங்க் அது படமாக பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஆட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தர்புகா அவரோட கம்ப்ளீட்டாக அவருடைய கால் தான். சில அவரோட டைரக்ஷனை தாண்டி அதில் வரக்கூடிய பாடல்களும் ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அது முதல் நீ முடிவும் நீ ட்ராக், அதை கேட்டு அழாத ஆட்களே இல்லைன்ற மாதிரி சொல்லலாம். பியூட்டிஃபுல் ட்ராக் அது. அதுக்கு முன்னாடி அவர் பண்ண என்னை நோக்கி பாயும் தோட்டா, அது அவருக்கு அந்த பாட்டு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா அவரோட பேர் வந்து மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தர்புகா சிவா அப்படின்னு ஒருத்தர் என்டர் ஆகுறாரு. திடீர்னு பார்த்தா முதல் நீ முடியும் நீன்னு ஒரு படம். ஸோ இவர் தான் அந்த மியூசிக் டைரக்டர், இதுதான் படத்தோட டைரக்டர் அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஏன்னா பிகாஸ் யூஸ்வலாக முதல் படம்லாம் வரும்போது டெபியூட்டன் டைரக்டர்ஸ் தான் யூஸ்வலாக வருவாங்க. பட் ஃபஸ்ட்டே ஆல்ரெடி இத்தனை வருஷமாக இருந்த ஒருத்தர், நடித்த ஒருத்தர், இவ்வளோ ஹிட் சாங்ஸ் கொடுத்த ஒருத்தர் கூப்பிடும்போது நமக்கே ஓகே இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் போனேன். அண்ட் எனக்கு இந்த சாங் ஏன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னால், இப்போ எல்லோரும் அது எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ எல்லாரும் இப்போ நீங்கள் அந்த பாட்டு கேட்டிருக்கீங்க, நீங்கள் ஃபைனல் வெர்ஷன் கேட்டு நீங்கள் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுறீங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்ச் வெர்ஷன் கேட்டேன். அதில் சித் ஸ்ரீராமோட வாய்ஸே இருக்காது, அதில் தர்புகா சிவா தான் பாடியிருப்பார் ஒரு ஸ்க்ராட்ச் வெர்ஷன். ஸோ எனக்கு எப்படி இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சதுன்னா, இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆடிஷன் பண்ணும்போது மியூசிக் ஏதாவது கற்றுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் கற்றுக்கிட்டது இல்லைண்ணா அப்படின்னு சொன்னேன். ஒரு கிட்டார் மட்டும் லைட்டாக கற்றுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு. ஓகே நான் கற்றுக்குறேண்ணா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் இந்த சாங் எனக்கு அமிச்சார் மெயிலில். வந்து எல்லாமே மெயிலில் தான் மோஸ்ட்டாக கம்யூனிகேட் பண்ணுவார் அவர். மெயில் ஒன்று அமிச்சார். நான் அந்த பாட்டு கேட்ட உடனே எனக்கு என்னமோ பயங்கர ஸ்பெஷலாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அதோட கேபான்னு ஒருத்தர் இருக்கார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வாசிப்பார், கிட்டாரிஸ்ட். ஸோ கேபா ஒரு வீடியோ அமிச்சார். இனி இந்த மாதிரி தான் கார்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும், இப்படி தான் ஸ்ட்ரம் பண்ணும், இதுதான் லீட் போர்ஷன், எல்லாமே அவர் அமிச்சார். அந்த வீடியோ பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். இனிஷியலாக கிட்டார் கிளாஸ் சேர்ந்தேன், ஒரு கிளாஸுக்கு 500 ரூபான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்மகிட்ட அவ்வளோ காசு, நீங்களே ஏதாவது ஒரு வீடியோ ஒன்று எடுத்து அமிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து அனுப்பி நான் அதை கற்றுக்கிட்டு இதில் ஸ்பெஷல் விஷயம்னா, பாக்கி அந்த சாங் வீடியோ பார்த்துருக்கீங்க, அந்த செட்டில் இருந்த 30-40 பேர் நான் வாசிக்கும் போது தான் ஃபஸ்ட் டைம் அந்த பாட்டே கேட்டாங்க. ஓகே, வேறு யாருக்குமே அந்த பாட்டை அவங்க கேட்டதில்லை. அண்ட் இதில் இருக்கிற பியூட்டிஃபுல் விஷயம்னா, ஃபஸ்ட்டு எடுத்ததே ரேகாவோட க்ளோஸ் அப் தான். ஓகே. அண்ட் அவங்க அழுதுட்டாங்க. அவங்கள பிகாஸ் நாங்கள் இத்தனை வருஷம் அந்த படத்தோட ட்ராவல் பண்ணியிருக்கோம், ரிஹர்ஸ் பண்ணியிருக்கோம், ப்ரொடியூசர் பேக் அவுட் பண்ணிட்டாங்க, இன்னொரு ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ தான் காசு கொடுக்க முடியும்னு சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் விட்டு வந்த அந்த மொமெண்ட்டில் அந்த பாட்டு ப்ளே பண்ணும்போது அவங்க அழுதுட்டாங்க. ஒன்றொன்னா அடுத்த டேக்கில் சைனீஸ் அழுதான், அழுதான். ஒவ்வொரு வாட்டியும் எனக்கும் அது ஒரு பயங்கர எனர்ஜி கொடுத்துருச்சு. பிகாஸ் என்னமோ ஒரு விஷயம் ஒன்று க்ரியேட் ஆகுது, ஒரு மேஜிக் க்ரியேட் ஆகுதுன்னு. கடைசியாக சிவான் நான் ஒரு ஷார்ட்டில் கலங்கினார். அப்போ தான் வி ரியலைஸ் ஓகே ஸ்பெஷலாக ஒரு விஷயம் இருக்குன்னு. அந்த பாட்டு லான்ச் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸும் நானும் உட்காந்து டெய்லி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஒரு 1000, 2000, 3000, 4000, அவ்வளோதான். 4000, 5000, மேக்ஸிமம் ஒரு 50,000 வியூஸ் வந்தது. நான் செம்மையாக ஃபீல் பண்ணேன், எப்படி மச்சான் நம்ம நல்ல பாட்டு எதுவும் போக மாட்டேங்குது. ஆனால் அந்த வீடியோ சாங் அவங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ சாங் அவங்க லான்ச் பண்ணும்போது இன்றைக்கி அது 190 மில்லியனில் இருக்குது. அந்த சாங்குக்கு தேவையான ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சிருச்சுங்கிற ஒரு சந்தோஷம் இப்போ தான் எனக்கு இருக்குது. இட் டிசர்வ்ஸ் மோர் ஆல்சோ. கண்டிப்பாக. ஏன்னா நான் படம் ரிலீஸ் ஆகும்போது காலேஜ் ஃபைனல் இயர் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஓகே. பண்ணும்போது காலேஜில் என் கூட படித்த ஒருத்தவங்க வந்து படம் பார்த்துட்டு பாதி தான் பார்த்தேன், அதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியல, என்னோட ஸ்கூல் டேஸ்லாம் எனக்கு ஒரு மாதிரி வந்து போகுது, எனக்கு அட வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை தான் அந்த படம் கொடுத்துருக்கு. ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல்? ஏன்னா இப்போது ஃபஸ்ட்டு படம்ன்றதை தாண்டி இது ஆடியன்ஸ் மத்தியில் இப்படி ரீச் ஆகிருக்கு இல்லையா, அது ஆடியன்ஸ்க்கும் ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு. அப்படின்னும் போது அது ஃபஸ்ட்டு ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆமாம். பட் தேட்டர் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓடிடிக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகுது அப்படின்னும் போது அந்த ஒரு தருணம் எப்படி இருந்தது? எனக்கு இனிஷியலாக கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. ஏன்னா தியேட்டருக்கான படம் தான் எல்லாருமே இந்த படத்தை பண்ணோம். பட் இந்த இடத்துல நான் ZEE5க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க இந்த படத்தை நம்பலைன்னா இந்த படம் வெளில வந்திருக்காது. அண்ட் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து அந்த படத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி, அதுவும் ஒரு தைரியம் ஒன்று தேவை. பிகாஸ் நோன் நேம்ஸ் யாருமே கிடையாது, நோன் ஃபேஸஸ் யாருமே கிடையாது. சிவானாக்கும் டெபியூ டைரக்ஷன் அந்த படம்.
ஸோ எனக்கு அது ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் ஐ வாஸ் ஹாப்பி தட் இட் கேம் அவுட் பிகாஸ் அந்த இடத்துல எங்களுக்கு தேவைப்பட்டது ரீச். அந்த ரீச் ஈஸியாக கிடச்சிது பிகாஸ் ZEE5 ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சாங்கும் பெரிய ஹிட் ஆச்சு, அவங்களும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. ஸோ கடைசியில் ஹாப்பி தான். மேபி தியேட்டரில் வந்து தான் இட் குட் ஹவ் டன் பெட்டர், ஒரு தியேட்டராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் கண்டிப்பாக நான் எதையும் இப்போ திருப்பி போய் மாற்ற முடியும்னா மாற்ற மாட்டேன். கரெக்டாக அது செட் ஆகிடுச்சு. பட் நான் ரொம்ப மிஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அது தேட்டரில் பார்த்துருக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான். ஏன்னா அந்த ஒரு படம் தேட்டரில் வந்திருந்தால் இன்னும் செலிப்ரேட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு இதுதான். ஆமாம், அந்த ஒரு வருத்தம் எனக்குள்ளே இருக்குது. ரைட். இல்லை அது பட் எனக்கு என்ன அந்த சுச்சுவேஷனில் கோவிட் முடிச்சு எத்தனை பேர் அதை எடுத்து பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஸோ அந்த விதத்தில் ஹாப்பி தான், வந்த விதம் ஹாப்பி தான். எப்படியும் வந்துருச்சு அப்படிங்கிறது அந்த ஒரு. ஆமாம், எஸ். உங்களுடைய அடுத்த படம் தருணம். ஸோ தருணம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரீச் அமையலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. எனக்கு வந்து ஒரு த்ரில்லர் மூவியாக பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் ஆடியன்ஸ் கிட்ட அந்தளவுக்கு ரீச் ஆகலையோ அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, எந்த இடத்துல அது மிஸ் ஆச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு ஆக்சுவலாக தருணம் பற்றி நான் நிறைய யோசிப்பேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்கிரிப்ட் கேட்கும்போதே எனக்கு சில ரெசர்வேஷன்ஸ் இருந்தது. நான் டேரக்டர் கிட்ட சொன்னேன், ஏன்னா இது ஒரு ஹீரோக்கான ஸ்கிரிப்ட் சார், இது நான் பண்ணால் கரெக்டாக இருக்காதுன்னு தான் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஃபீல் ஆச்சு. ஏன்னா சில கதைகள் வந்து ஏற்கனவே ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோ பண்ணால் அவங்க ஒரு கான்ஃபிடென்ஸோடு அதை கேரி பண்ணுவாங்க. அவங்க அது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போதே நம்ம ஒருத்தங்களை கன்வின்ஸ் பண்ண தேவையில்லை, பார்க்கும்போதே ஆடியன்ஸ் நம்பிடுவாங்க இவங்க இந்த மாதிரியான ஒரு பர்சன். பட் நான் வந்து முதல் நீ முடிவு நீ மாதிரி ஒரு சாஃப்டான படம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ என்ன வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பார்க்கும்போது நான் முதல்ல ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தியேட்டர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் படம் ஆரம்பிக்கும் போது அவங்க அதை நம்பி படத்துக்குள்ளே வரணும், விச் இஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய ஸ்டெப். எனக்கு அப்போவே எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் டேரக்டர் தான், பிகாஸ் அவரும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் கொடுத்துருக்காரு முன்னாடி. ஸோ நானும் பிளைண்டாக அப்படியே ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு ஐ வெண்ட் அஹெட். எனக்கு தருணமில் நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக டின் கோ ரைட். ஒன்று ரிலீஸ் டேட் பொங்கல் ரிலீஸ் இல்லையா ப்ராப்ளம். ஆமாம், பொங்கலில் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 8-9 ஃபிலிம்ஸ் கிட்டத்தட்ட ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்தது. நாங்கள் பெருசாக ப்ரொமோஷனுமே பண்ணலை. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி 2 டேஸில் திருப்பி எடுத்துகிட்டு வேறு ரிலீஸ் டேட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த ரிலீஸ் டேட்டில் வரும்போது ஆல்ரெடி பண்ண ப்ரமோஷன்ஸ் எல்லாமே ஃபிசில் அவுட் ஆகிடுச்சு. ஸோ யாருக்குமே இந்த மாதிரி ஒரு படம் திருப்பி ஓடிட்டுருக்கு, ரிலீஸ் ஆகிருக்கு எதுவுமே தெரியல. ஐ ஃபீல் தருணம்லேருந்து எனக்கு நிறைய லேர்னிங்ஸ் தான் இருக்குது. முதல் லேர்னிங் என்னென்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கட் ஃபீலிங் ஒன்று இருக்கும். நம்ம எதை வந்து மறக்கிறோன்னா, நம்ம எல்லாம் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, இப்போ நீங்களும் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆடியன்ஸ். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஆடியன்ஸ் ஒருத்தர் இருக்கான். அவன்கிட்ட முதல்ல கேட்கணும், நம்ம இப்படி பொசிஷன் பண்ணிக்கணும், இப்படி நம்ம தெரியணும், அப்படி தெரியணும்னு நினச்சி போனோன்னா அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. முதல்ல நமக்குள்ளே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு அந்த படம் ஒர்க் அவுட் ஆதான்னு கேட்கணும். அதுதான் எனக்கு கிடச்ச ஒரு பெரிய லேர்னிங் தருணம். ஒரு ஆடியன்ஸாக நான் அதை கேட்கும்போதே எனக்கு என்னமோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி ஐ ஃபெல்ட் லைக் இட் டிடன்ட் ஒர்க். ஸோ படமாக ரிலீஸ் ஆகி ஒவ்வொருத்தவங்க அவங்க ஃபீட்பேக் சொல்லும்போது எனக்கு ஐ வாஸ் ஏபிள் டு ரியலைஸ் ஓகே, அப்போ நான் ஒரு ஆடியன்ஸாக கேஜ் பண்ணது கரெக்ட் தான், என்னோட அந்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக தான் இருந்தது அப்படின்னு. அண்ட் ரெண்டாவது என்னென்னா, ஒரு ஆக்டராக நம்ம கையில் நிறைய விஷயங்கள் இல்லை. இப்போ ரிலீஸ் டேட் பிளான் பண்ணுறதோ, ஒரு படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க, எத்தனை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க, எதுவுமே நம்ம கையில் கிடையாது. ஸோ நம்ம ரொம்ப ஓவராக இன்வால்வ் ஆகிக்கக்கூடாது, ரொம்ப ஓவராக ஃபீல் கூடாதுங்கிறத நான் பெருசாக கற்றுக்கிட்டேன். வித் தருணம் ஐ ஃபீல் நான் போல்டாகவே சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். வித் ரிகார்ட் டு ரிலீஸ் காசு செலவு பண்ணாமலே நிறைய விஷயங்கள் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அதோட லேர்னிங் தான் நான் இப்போ ஆரோமலையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எனக்கு இது ஒரு சக்ஸஸாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதான், நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ண முடியாது, பட் ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டாக போடலாம், அதுக்கிட்ட கற்றுக்கலாம். கரெக்டாக கற்றுக்கிட்டோம் நம்ம. ஆனால் அந்த ஒரு கட் ஃபீலிங்கை தாண்டி நீங்கள் பண்ண விஷயம் தான் தரணும் இல்லையா? ஆமாம், பிகாஸ் எனக்கு அந்த படத்தில் எனக்கு எந்த தப்போ பிரச்சனையோ தெரியல. அதில் நான் ஃபிட்டாக வேணாங்கிறது தான் என்னோட கட் ஃபீலிங் சொல்லிகிட்டே இருந்தது. சேம் மேபி இது கரெக்டாக இருக்க மாட்டோம் அப்படின்னு தோணுச்சு, விச் ஐ திங்க் இந்த எண்ட் வாஸ் ரைட். எல்லாருமே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பர்ஃபார்மன்ஸாக ஓகே இருந்தது ப்ரோ, பட் உங்களை அந்த கேரக்டரில் அப்படி பார்க்க முடியல, ஒரு ஆஃபீஸராக பார்க்க முடியல அப்படின்னு எனக்கே அது தோணுச்சு படத்தை பார்க்கும்போது. ஸோ தப்பாக எடுத்து எனக்குமே அது தோணுச்சு அந்த ஒரு இடத்துல. ஏன்னா ஒரு சின்ன பையனாக பார்த்த ஒருத்தர் வந்து திடீர்னு பார்த்தா ஒரு வளர்ந்து இப்படி ஒரு கேரக்டர் பண்ணும்போது எனக்கு வந்து இது இப்போ உங்களுக்கு அதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் சலூன் பண்ணியிருந்தீங்களா? ஆமாம், சிங்கப்பூர் சலூனில் ஆக்சுவலாக அந்த ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு ஹீரோவாக பண்ணிட்டீங்க, அடுத்து ஒரு கேரக்டர் ரோல் பண்ணணும் அப்படின்னும் போது அது ஒரு தயக்கம் இருந்ததா? ஏன்னா நிறைய பேருக்கு யோசிக்க தோணுது, என்னடா இப்போ நம்ம ஒரு ஹீரோவாக நடிச்சிட்டோம், அடுத்து ஹீரோவாக பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு கேரக்டர் ரோல் வருது அப்படிங்கிற அந்த ஒரு தயக்கம் உங்களுக்குள்ளே இருந்ததா? எனக்கு ஆரம்பத்தில் இருந்தது கண்டிப்பாக. நான் இனிஷியலாக கதை கேட்கும்போது சில விஷயங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு கோகுல் சார் ரொம்ப பிடிக்கும், அவர் படங்கள் ரொம்ப பிடிக்கும், அவர் கதையை நரேட் பண்ணுற விதமே சூப்பராக இருக்கும். ஸோ இனிஷியலாக இருக்கும்போது அது 2 பேர் பற்றின ஒரு கதையாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு பெருசாக ஒரு தயக்கம் இல்லை.
எனக்கு பாலாஜி அண்ணா வந்து லிட்டரலி எனக்கு ஒரு எல்டர் பிரதர் மாதிரி தான் அவர். நிறைய வருஷமாக எனக்கு அவர் தெரியும். உங்களோட இன்டர்வியூ 2 பேரோட இன்டர்வியூ பார்த்து நான் பயங்கரமாக சிரிச்சிருக்கேன். ஸோ எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருமே இல்லடி பண்ணு உனக்கு கரெக்டாக இருக்கும்னு சொன்னதுனால நான் எதுவுமே யோசிக்கல, நான் உடனே ஓகே சொல்லிட்டேன். ஓகே. பட் ஐ திங்க் அந்த சம்டைம்ஸ் ஒரு படமாக ஷேப் ஆகும்போது சம்திங்ஸ் வில் சேஞ்ச். அது வந்து இட் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி. இப்போ ஆரோமலை கூட நாங்கள் இனிஷியலாக செட் அவுட் பண்ணி கடைசியாக வந்த வேர்ஷன் வந்து நேச்சுரலாக சில விஷயங்கள் மாறும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் மாறும்போது அது ஒருத்தங்களை பற்றின ஒரு கதையாக மாறினதுனால என் கேரக்டர் கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக மூவ் ஆகிடுச்சு. பட் இனிஷியலாக கேட்கும்போது ஒரு 2 பேர் பற்றின கதையாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் எனக்கு ரிக்ரெட் எதுவுமே இல்லை. பிகாஸ் ஒரு பெரிய செட்டில் ஒர்க் பண்ணும்போது அது ஒரு வேறு எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இப்போ சத்யராஜ் சாரோட ஒரு 10 days 12 days கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பேன். அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் இன்னி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டிசிப்ளினாக அவர் வந்தார்னா ஷார்ப்பாக டைமுக்கு வருவார். எவ்வளோ ஷார்ட்ஸு என்ன நீங்கள் அந்த 9 hours அவரை போட்டு எவ்வளோ படுத்தினாலுமே எதுவுமே கேட்க மாட்டார். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி 6:30 வரைக்கும் சொல்லியிருக்கீங்களா, 6:30 நான் கிளம்பிடுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு ப்ரொஃபஷனலிசம் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதனால் நானே கேரவானில் உட்காந்து கேட்டுட்ருப்பேன், என்னையா நான் வந்து 6 மணி நேரம் ஆச்சு 7 மணி நேரம் ஆச்சு ஒரு ஷார்ட் கூட வைக்கல, புலம்பிகிட்டே இருப்பேன். ஒரு நாள் தெரியாமல் அவர்கிட்ட புலம்பிட்டேன். அவர் என்கிட்ட சொன்னார், நம்ம வாங்குகிற சம்பளம் இந்த 9 மணி நேரம் இங்கே இருக்கிறதுக்காக தான். அவங்க ஒரு ஷார்ட் எடுக்கிறாங்களோ 100 ஷார்ட் எடுக்கிறாங்களோ நம்மளுடைய வேலை அங்கே இருக்கிறது. இந்த மாதிரி சத்யராஜ் சாரோட ஒர்க் பண்ணேன், லால் சாரோட ஒர்க் பண்ணேன், கோகுல் சார், வேல்ஸ், நிறைய பேரோட ஒர்க் பண்ணனால அதுலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். நாளைக்கு ஒரு பெரிய செட்டுக்கு போனால் அது எப்படி நம்ம ஹோல்ட் பண்ணுங்கிறது. ஸோ ஆக்சுவலாக அது வேல்ஸ்ன்றதே ஒரு பெரிய பேனர் அப்படின்னும் போது சொன்ன மாதிரி முன்னணி நட்சத்திரங்களான லால் சார் இருந்தார், சத்யராஜ் சார் இருந்தார், அது இல்லாமல் கூட ரோபோ சங்கர் சார். ரோபோ சாரோட நிறைய சேட்லி ஹீஸ் நாட் வித் அஸ் நவ், பட் ரோபோ சாரோட வந்து நிறைய பேசியிருக்கேன், நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் அவரோட. அவருக்கு அந்த நேச்சுரலாக இன்னேட்டாக இருக்கிற அந்த காமெடி ஸ்டைல், அவர் லைஃப் பற்றி அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் செம்ம ஜாலியாக இருந்தது. நான் அவரை வந்து இதில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். சிரிச்சா போச்சில் பார்த்து டக்குன்னு நேரில் பார்க்கும்போது அங்கே அவர்கிட்டருந்து சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். மீனாட்சி சௌத்ரி ஒர்க் பண்ணாங்க, ஆன் ஷீதல் ஒர்க் பண்ணாங்க. அவங்ககிட்டேருந்து நிறைய, பிகாஸ் அவங்க வந்து இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி மாறி மாறி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த லேர்னிங் தான் எல்லாமே. அதுக்கு தான் வேல்யூவே இல்லை. அந்த வேல்யூ இல்லாத ஒரு வேல்யூ இல்லாத ஐ மீன் இட்ஸ் இன்வேல்யூபிள். அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். ஏன்னா சிங்கப்பூர் சலூனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அந்த முதல் 15 நிமிடங்கள் நீங்கள் அந்த சின்ன வயசுலேருந்து வளர்ந்து அதுக்கப்புறம் நீங்கள் வர அந்த தருணங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதையுமே நம்ம வந்து இப்போ நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டே இருக்கான், அவங்க கூட நம்ம எப்படி இருப்போமோ அந்த ஒரு சூழலில் தான் அது இருந்தது. ஆமாம். ஸோ அதுவுமே ஒரு ஸ்பெஷல் தான். ஸோ அந்த ஒரு தருணம் இப்போ பாலாஜி அண்ணன் கூட உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க ஆல்ரெடி அவர் உங்களுக்கு ஒரு அண்ணன் மாதிரி அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு போர்ஷன்ஸ்லாம் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? அது நான் வந்து இனிஷியலாக ரொம்ப பயந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி வச்சாங்க, அவரோட எவ்வளோ பேசலாம் எவ்வளோ இது பண்ணலாங்கிற, அஸ் செட்டில் அவர் வேறு மாதிரி இருப்பார்ல, நம்ம ஜாலியாக அண்ணங்கிறதுனால அப்படி இது. பட் அந்த ஃபிலிமில் எனக்கு கிடச்ச பெரிய விஷயம் அவருடைய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு மென்டர்ஷிப்பும் தான். ஏன்னா ஜாலியாக பேசிப்போம். அவர் லைஃப்பில் எல்லாமே என் கூட ஷேர் பண்ணுவார். இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், இல்லைனா அதாவது ஒரு ப்ராஜெக்ட் பற்றின விஷயமா இருந்தாலும், நல்ல ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் சும்மா கேட்க சொன்னார், நான் அந்த மாதிரி படம் பண்ண போகிறேன்னா நீ சும்மா கேட்டு சொல்லுன்னு. ஸோ இந்த மாதிரி ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இப்போ ஒரு ஆக்டர், எனக்கும் அவருக்கு இருந்த ஜேர்னி வந்து கிட்டத்தட்ட எனக்கும் ஸ்டார்டிங் அந்த மாதிரி தான். அவர் ரேடியோலேருந்து வந்தார், நான் யூடியூப்லேருந்து வந்தேன். அவருமே எழுதி டைரக்ட் பண்ணணும்னு நினச்சா, நானுமே ஆரோமலையை தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ அவரை நான் எப்போவுமே வந்து ஒரு ரோல் மாடலாக தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவர் ஒரு செட்டில் எப்படி கண்டக்ட் பண்ணிக்கிறாரு, ஒரு படத்தை எப்படி பார்க்குறாரு, ஒரு படத்தை எப்படி சூஸ் பண்ணுறாரு, இப்போ பட்ஜெட்டாக ஒன்று யோசிக்கும் போது அவர் எவ்வளோ இன்வால்வ் ஆகுறாரு, எதெல்லாம் கட் டவுன் பண்ணலான்னு யோசிக்கிறார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் ஹிம் அ லாட். அண்ட் மோர் தென் தட், இப்போ எனக்கு வந்து எனக்கு எங்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நல்லவனாக இருக்கணும்னு நினைப்பேன். பட் நம்ம ரொம்ப நல்லவனாக இருந்தாலுமே நம்மளை அடித்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு அதை பற்றி கவலையெல்லாம் இல்லை. ஸோ சில இடங்களில் எப்படி நல்லவனாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாமர்த்தியமாக இருக்கணுங்கிறத அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஓகே, அடுத்ததாக இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்க உங்களோட ஆரோமலை படத்துக்கு வரும். ஸோ முதலாவது வாழ்த்துக்கள், நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸோட மக்களிடையே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், ஆரோமலை எப்படி ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு? ஸோ ஆரோமலை வந்து ஆக்சுவலாக நான் இனிஷியலாக எனக்கு இருந்த ஒரு ஐடியா தான். நான் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு பேசிக்காக எழுதியிருந்தேன். எழுதிட்டு சாரங் வந்து எங்கள் படத்தோட டைரக்டர், அவர் வந்து இன்னொரு படம் ஒன்று பிச் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த படத்துக்கு உங்ககிட்ட தான் பிச் பண்ணிட்டு இருந்தார்? இல்லை, அவர் வந்து அது இட் ரிக்வயர்ஸ் அ ஸ்லைட்லி பிகர் ஆக்டர் எல்லாமே. அப்போ வந்து எனக்கு முதலி முடியும் நீ அப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. ஐ திங்க் அது அப்போவே ஆரம்பிச்சது ஒரு 6 months இல்லை, அப்போ தான் எனக்கு அவர் பழக்கம். ஸோ இதுக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸில் நான் ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தேன், மெனு ப்ளீஸ்னு ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஷோ வந்து எப்போல்லாம் சென்னையில் ஷூட் பண்ணும்போது சாரங் தான் வந்து அந்த ப்ரொடக்ஷன்லாம் பார்த்துப்பார். ஸோ அவர் தான் எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணார். அப்படி தான் எனக்கு சாரங் தெரியும். ஸோ இந்த மாதிரி முதலி முடியும் நீ முடிச்சுட்டு அவர் ஒரு படம் நிறைய வருஷமாக பிச் பண்ணிகிட்டு இருந்தார், பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட். அந்த கதை எனக்கு தெரியும்.
ஒரு நாள் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னார், நான் ஒரு இது மாதிரி பண்ணுறேன், ஒரு பைலட் ஃபிலிம் மாதிரி, அந்த படத்துக்கு ஒரு பைலட் மாதிரி பண்ணுறேன், இந்த பைலட் மட்டும் எனக்கு கொஞ்சம் பண்ணித்தரியா, நீ பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொன்னார். எனக்கு ஓகே ஜாலி, சாரங்கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு ரொம்ப கம்ஃபர்டபுள் அவரோட. ஸோ நான் போய் அந்த பைலட் பண்ண ஒரு 2-3 டேஸ் ஷூட் பண்ணேன். சூப்பராக இருந்தது. அவருக்குமே என்னோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது, டப்பிங் பண்ணோம், அவர் ஒரு சீன் எப்படி விஷுவலைஸ் பண்ணுறாருங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பைலட் ஷூட் பண்ணி முடிச்சு அவர் திருப்பி ஒரு 2-3 இடத்துல பிச் பண்ணாங்க. பட் சரியாக அது அவருக்கு அமையலை, ஆக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் சரியாக அமையலை. ஸோ ஒரு நாள் அவர் ரொம்ப வெக்ஸ்டாக வந்து உட்காந்துட்டு ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து அவர் புலம்பிட்டு இருந்தார், இல்லைடா வேறு ஏதாவது பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நானும் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் தான் இருந்தேன். தருணம் ஷூட்லாம் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கும் சில விஷயங்கள் ஓகே சரியாக போகலையோ அப்படின்னு தோணிட்டு இருந்தேன். சொன்னேன், இல்லை தலை எனக்கும் இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது, நானும் வந்து சினிமாலாம் விட்டு திருப்பி போயிடலாம் தான் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரேண்டமாக நான் சொன்னேன், இந்த மாதிரி சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன் தலை, நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ நான் அந்த ஆரோமலை தான் அப்போது டைட்டில், நான் ஆரோமலை ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட கொடுத்தேன். படிச்சுட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நரேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்தேன், நரேஷன் கொடுத்துட்டு அவர் படிக்கவும் செஞ்சார். படிச்சுட்டு சொன்னார், இது நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். தலை மோர் தென் ஹாப்பி. நான் ஆக்சுவலாக எனக்காக எழுதலை அந்த படத்தை. இனிஷியல் பிச் டெக் நீங்கள் பார்த்தீங்கனாலே காளிதாஸ் ஜெயராம் ஃபோட்டோ இருக்கும், அசோக் செல்வன் ஃபோட்டோ இருக்கும். நான் எனக்காகவே எழுதலை, ஜஸ்ட் எழுதணுங்கிற ஆசைக்காக எழுதினேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், நம்ம பண்ணலான்டா, நீ சொல்லு, வி கேன் ரைட் டுகெதர் அந்த மாதிரி சொன்னார். எழுதிட்டு ஒரு டிராஃப்ட் ஒன்று ஒர்க் பண்ணோம். அப்போ அவரே சொன்னார், நீயே பண்ணண்டா, நீ எழுதிட்ட, ஒவ்வொரு இடத்துலையும் நரேட் பண்ணும்போது எனக்கு அந்த கேரக்டர் நீ தான் தெரியுற, எனக்கு நீ பண்ணு அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு கொஞ்சம் பேக் அண்ட் ஃபோர்த் போனோம். அதுக்கப்புறம் அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டார், நீ தான் பண்ணி ஆகணும்னு. கண்டிப்பாக அது எழுத்தாளர்களுக்கே உள்ள ஒரு இது இல்லையா? ஆமாம், பிகாஸ் நான் என்னை பற்றி யோசிச்சே பார்க்கல. ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் நான் வச்சே பார்க்கல. ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுவோம், ப்ரொடியூசரே சொல்லிட்டாரு நீங்களே பண்ணிடுங்க அப்படின்னு. ஸோ அப்போ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் உட்காந்து இப்போ இனிஷியலாக எழுதின டிராஃப்ட்டை விட இது ஒரு 10 times பெட்டராக இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி மேலோட்டமாக இருக்கும். அந்த மேட்ரிமோனி உலகத்துக்குள்ளே பெருசாக டைவ் பண்ணாமல், அந்த கேரக்டர் அஞ்சலிங்கிற கேரக்டருக்குள்ளே பெருசாக டைவ் பண்ணாமல் கொஞ்சம் மேலோட்டமாக இருந்தது. நாங்கள் உட்காந்து கௌஷிக்னு இன்னும் ரைட்டர் ஒருத்தர் இருந்தார். நாங்கள் 3 பேர் உட்காந்து எவ்ரி ப்ரொடியூசர் மீட்டிங்லேருந்து பட்ஜெட் மீட்டிங்லேருந்து எல்லாமே சேர்ந்து தான் உட்காந்தோம். நாங்கள் 3 பேர். ராம்னு ஒருத்தர் சாரங் சைட்லேருந்து, அவர் தான் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்துக்கிட்டாரு. உட்காந்து இந்த படத்தை நாங்கள் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் பில்ட் பண்ணோம். அண்ட் இப்போது நல்லா ஓடி நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. இத்தனை வருஷம் உழைப்புக்கு அது ஒரு நல்ல ஒரு கூலிக்கு தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு ஆக்டராக நம்ம பண்ணும்போது ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா சொல்லிட்டு போயிடும், அவங்க ஆக்டிங் நல்லா இல்லைன்னு. பட் ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு ரைட்டராக அந்த பயம் தான் எக்ஸ்ட்ராவாக ஏற்றுக்கவே முடியாத ஒரு பயம். ஆமாம். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கும் தெரியும், இந்த படம் பர்ஃபெக்ட் கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு பர்ஃபெக்ட் படமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸில் கண்டிப்பாக அது பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸே அதிகமாக இருக்குது. நான் இன்னும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அந்த படத்தை பார்த்து வெளில வரும்போது எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, நாங்கள் சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர்லாம் நாங்கள் ஷோஸ் போயிருந்தோம். அங்கே போய் பார்க்கும்போது நான் எதெல்லாம் ஒரு குறையாக பார்த்தேனோ அதெல்லாம் பயங்கரமாக எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஐ ரியலைஸ் ஓகே, இப்போ எங்கள் டீமில் எங்களுக்கு தெரியல, மேபி இந்த இடத்துல கொஞ்சம் டிப்பாகுது, இந்த இடத்துல நாங்களே பேசிப்போம், மேபி இங்கே டிப்பாகுது, அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், ஒரு ப்ரெஸ் ஷோ, ஒரு கிரிட்டிக்ஸ் ஷோலாம் போடும்போது அவங்க மைண்ட் செட்டே இந்த படத்தை நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணுறோன்னா அவங்க பார்க்க வராங்க. பட் ஒரு ஆடியன்ஸ் போகும்போது கொடுத்த காசுக்கு நான் என்ஜாய் பண்ணிட்டு வரேனான்னு மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. இந்த இடத்துல லேக் இருக்கா, இந்த இடத்துல லாஜிக் இருக்கா, அதெல்லாம் அவங்க பார்க்குறதில்ல. ஸோ அந்த ஆடியன்ஸ்கிட்ட போய் சூப்பராக சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கிரிட்டிக்ஸ் மத்தியிலுமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தது. ஸோ பரத்வாஜ் ரங்கன் அவரே பயங்கரமாக அப்ரிசியேஷன் எனக்கெல்லாம் ஷாக்கு. ஏன்னா அவர்கிட்ட நாங்கள் லிங்க் அமிச்சோம் அவருக்கு முன்னாடியே படம் பார்க்குறதுக்கு. நாங்களாம் லிட்டரலாக அந்த ப்ரெக்னென்சி வார்டு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், சரியான ஒரு பயம். பட் அவருக்கு பிடிச்சது எங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச ஒரு வேலிடேஷன் மாதிரி. எனக்கு அவர் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கூட ஓகே. அவர் என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி படம் ஜெயிச்சா இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும் அப்படின்னு சொன்னது தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு விக்ட்ரியாக இருந்தது. ஏன்னா அவர் இந்த மாதிரி பேசினது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகி தான் நானும் படம் போய் பார்த்தேன். ரைட். ஏன்னா இப்போது ஒரு படம் ஒரு ராம்காமாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் ஃபேமிலியிடையே, ஒரு போய் பார்ப்போமா அப்படின்ற மாதிரி. பட் இப்போ ஒரு யூத் யங்ஸ்டர்ஸ் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாலியாக போய் பார்த்துருவாங்க. பட் இந்த ஃபேமிலி ஆடியன்ஸை புல் பண்ணுறதுக்கு இல்லையா, அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? ஆக்சுவலாக எனக்கு ஃபேமிலிஸ்க்கு படம் பிடிக்குங்கிறது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு சின்ன ஒரு ஹன்ச் இருந்தது. ஏன்னா நிறைய இமோஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். செகண்ட் ஹாஃப் ஏன்னா ஒரு குடும்பத்தை பற்றின படம் தானே. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அதிகமாக அந்த வெட்டு குத்து அதுவுமே அவங்க பார்க்குறாங்க. அது இல்லாமல் ஜாலியாக ஒரு படம், ஒரு 2 hours, ஏற்கனவே 1008 பிரச்சனைகள் இருக்குது வாழ்க்கையில், அந்த ஒரு 3 hours ஒரு எஸ்கேப் மாதிரி வந்து இந்த படத்தை பார்த்துட்டு போகணுங்கிறது தான் அவங்களுடைய ஒரு ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. அந்த ரிக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணிடுவோங்கிறது எனக்கு ஹாப்பி. எனக்கு என்ன பெரிய பயம் இருந்ததுன்னா, அந்த படத்தை ஒரு 2 weeks ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தோம் வெவ்வேறு காலேஜஸ்லாம் போய். அங்கே வந்து எனக்கு என்ன புரிய வந்ததுன்னா, இன்றைக்கி
நான்லாம் ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு லவ் படம் லவ்வை பற்றி பேசினா எல்லாருமே செம ஹாப்பியாக இருப்பாங்க. ஐயோ லவ்வா, ஓகே நானும் லவ் பண்ணுவேன் அப்படின்னு. பட் இப்போ வந்து லவ்னாலே ஐயோ லவ் வாங்குற மாதிரி இருக்காங்க. எனக்கு அது தெரிஞ்சோடனே இப்போ பிரேக்கப் தான் கூல். ப்ரோ நான் பிரேக்கப் ப்ரோ, லவ்லாம் யாருக்கு ப்ரோ வேணும், ஹாப்பியாக இருக்கேன் ப்ரோ, நான் ஒரு சிக்மா ஆல்ஃபா அந்த மாதிரி என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கான ஜென்சி சூழல் ஒன்று மாதிரி இருக்கு. நான் அதை பார்த்த உடனே நான் ஒரு பிட்டு ஒன்று வச்சுருந்தேன் ப்ரோ. பேசிக்காக என்னன்னா, நான் காலேஜ் கல்ச்சர்ஸ்லாம் போய் நீங்கள் எத்தனை பேர் லவ் பண்ணுறீங்க, சில பேர் கத்துவாங்க. இங்கே எத்தனை பேர் வந்து லவ் பண்ண ட்ரை பண்ணி எதுவுமே செட் ஆகலை, அதுக்கு சில பேர் கத்துவாங்க. இங்கே எத்தனை பேர் லவ்வே வேணான்னு இருக்கீங்க, சில பேர் கத்துவாங்க. பட் ஐ நியூ ஓகே ஒன்றுன்னா அது இன்க்ரீஸ் ஆகும்னு. எத்தனை பேர் லவ் பண்ணுறீங்கன்னா சைலண்ட்டாக இருக்குது க்ரௌடு. நான் எனக்கு டேரக்டரை பார்த்து பக்கு பக்குன்னு இருக்கு தலை, என்ன தலை யாருமே லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா புரியுமா, எனக்கு அந்த ஒரு பயம் தான் இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு ஷோ வந்து நாங்கள் போய் க்ரௌடாக பார்க்கும்போது ரோஹிணியில் தான் ஃபஸ்ட் ஷோ பார்த்தோம். ஓகே, அப்போ நாங்கள் பேசிக்கிட்டோம். அந்த ஒரு சீன் இருக்குல்ல, அவங்க என்னோட செஸ்ட்டில் கை வைப்பாங்க, அந்த ஒரு மொமெண்ட், அந்த மொமெண்ட்டுக்கு ஒரு 10 பேர் கத்துனாங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிரும்னு. அந்த மொமெண்ட்டுக்கு தியேட்டர் ஃபுல்லாக கண்டிப்பாக பயங்கர ஒரு எரப்டான ஒரு சீனாக தான் இருந்தது. அப்போ தான் எங்களுக்கு ஓகே என்னமோ கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. பிகாஸ் காமெடிக்கு அது அர்ஷத் கலக்கியிருப்பார் படத்தில். ஸோ அதில் எங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லை, ஒர்க் அவுட் ஆயிடும். அந்த சீன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா படம் ஒர்க் அவுட் ஆயிரும்னு நினச்சோம். அதை விட நிறைய இடத்துல கிளைமேக்ஸ் தான் அதிகமாக ஒர்க் அவுட் ஆச்சு. நிறைய இப்போ நாங்கள் கோயம்புத்தூர்லாம் போகும்போது கிளைமேக்ஸ் நிறைய ஃபேமிலிஸ் உள்ள வந்து எங்கிட்ட ஒரே ஒருத்தங்க ஒரு வயசான அம்மா என்கிட்ட ஒன்று சொன்னாங்க, இந்த காலத்துக்கு தேவையான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ தான் சரி ஓகே, ஒரு ஹிட்டு கொடுக்கறத விட ஒரு கரெக்டான ஒரு மெசேஜிங்கில் ஒரு ஹிட்டு கொடுக்கணுங்கிற ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தோங்கிற ஹாப்பினஸ் ஒன்று வந்தது. கண்டிப்பாக அது ஆடியன்ஸ் இடையே போயிருக்குன்றதே ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா இது நீங்கள் சொன்ன மாதிரி ஹர்ஷத் காமெடியில் கலக்குனதுன்றதை தாண்டி இப்போது ஆடியன்ஸை புல் பண்ணுறதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸை புல் பண்ணுறதுக்கு ஹர்ஷத்தும் ஒரு பெரிய ப்ளஸ். கண்டிப்பாக ஏன்னா அவருக்கு இப்போ அந்த ஃபுல் டீம், அந்த விஜய் சித்து விளாக்ஸ் டீமுக்கு அவங்களுக்கு இருக்கிற ரெக்கக்னிஷன் வந்து அன்பிலீவபிள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு ஐ டோன்ட் திங்க் தே அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஃபேமஸ் தே ஆர். நான் பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு புரியுது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபேம் இருக்குன்னு. அது வந்து வெரி வெல் டிசர்வ். பிகாஸ் எனக்கு ஹர்ஷத் இப்போ தான் எனக்கு தெரியும், ஒரு 1 இயராக தான் தெரியும். எனக்கு சித்து வந்து அவர் பிளாக் ஷீப்பில் ஒர்க் பண்ணிருந்த டைம்லேருந்து தெரியும். பிகாஸ் நான் ஒரு அந்த ஃபன் பண்ணுறோம் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிளாக் ஷீப்பில் ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது அவர் வந்து பத்திரிக்கை கொடுப்பாரு. ஸோ நான் அப்பையிலேருந்து அவரை பார்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு வளர்ச்சி பார்க்கும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தம் அண்ட் தே டிசர்வ் இட். கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ரீசன் வந்து அந்த ஒரு ஓப்பனிங்னு ஒரு ரீசன் கிடச்சது கண்டிப்பாக அந்த ஹர்ஷத்தோட ஒரு ப்ரெசன்ஸ் தான். அடுத்ததாக இப்போ உங்களோட வரக்கூடிய ஒரு படம் ஈரப்பதம் காற்றுமழை. எஸ், ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது ஒரு என்ன இது கிஷன் தாஸா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போது பிக்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு இருந்து ஒரு ஸ்கூல் பையன் கேரக்டர்லேருந்தும் ஒரு ரொமான்டிக் பாய் கேரக்டர்லேருந்து ஒரு ரகடான ஒரு கேரக்டர் திரும்பவும் அது பார்க்கும்போதே கிஷன் தாஸ் இப்படி கூட இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஏன்னா அந்த முகத்தில் காயத்தோட அப்படி நிற்கும் போது ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஃபீலில் இருந்தது. ஸோ இந்த ஒரு டிரான்சேஷன் அது எப்படி? அது ஆக்சுவலாக நான் தருணம்க்கு அப்புறமே பண்ண படம் தான். ஸோ அது முடிஞ்சிருச்சு. வி ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் அந்த பிஸ்னஸ் ரிலீஸ்க்கெல்லாம். அந்த படம் வந்து அது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆக்டராகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ஒரு கமர்ஷியல் ஒரு லீட் ஒரு ஹீரோவாகவும் இருக்கணும். அந்த ஆக்டர் ஆஃப் கிஷனுக்காக பண்ண ஒரு படம் தான் அது. பயங்கர கமர்ஷியலாக ஜாலியாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது, ரொம்ப ராவாக இருக்கும். ஓகே, நான் எது தருணமில் பண்ணியிருக்கணுமோ அது இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். லைக் ஒரு பெரிய ஜம்பாக இன்னும் ஒரு ஸ்கூல் பையனாக பார்த்துட்டு இருந்த ஒன்று டக்குன்னு நான் வந்து சண்டை போடுறான் போலீஸ்ன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டுடான ஒரு கேரக்டர். ஓகே, ஒரு ஃபேமிலியோட கஷ்டமாக இருக்கிற ஒரு கேரக்டர். ஆக்ஷன் பெருசாலாம் எதுவுமே இருக்காது, பயங்கர எமோஷ்னலான ஒரு ஃபிலிம் தான். ஆனால் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோட போலார் ஆப்போசிட் அந்த கேரக்டர், எக்ஸாக்ட் ஆப்போசிட்ஸ் நாங்கள் 2 பேருமே. ஸோ ஒரு ஆக்டராக நான் இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறோம், அதை வந்து இந்த படம் வழியாக கொஞ்சம் ரைட்டாக பண்ணியிருக்கேன்னு தோணுது. அந்த படம் வர்றதுக்கு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் அது ப்ரொடியூசர் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக அது சீக்கிரமே ரிலீஸ் ஆகும். அதுவும் இதே மாதிரி ஒரு நல்ல வெற்றி அடையணும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு சின்ன செக்மெண்ட்குள்ளே கடந்து போவோம். ஷோர், ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் தான். ஐயோ ஓகே, கண்டிப்பாக மாட்டிப்பேன். அப்படி இல்லை, நம்மளோட முன்னணி நட்சத்திரங்கள், நம்ம பார்த்து ரசித்த கதாபாத்திரங்கள் இது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் நான் ஒரு பெயர்கள் சொல்கிறேன். இதில் நீங்கள் அந்த கதாபாத்திரம் ஒன்று எடுத்து நடிச்சிருந்தா இந்த படம் ரீமேக் பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த படத்தில் நான் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு உள்ள ஆசை இருக்கும் இல்லையா? ஏன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய உடன்பாடு கிடையாது ஒரு கிளாசிக்கான மூவிஸை வந்து ரீமேக் பண்ணுறதோ இல்லை அதுக்கான சீக்வல் எடுக்கிறதோ, அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு டீப் டவுனில் நமக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, இந்த ஒரு கதாபாத்திரம் நம்ம பண்ணால் நல்லா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னும் போது ரஜினி சாரோடதுல இது. ஆஹா, ரஜினி சார் எனக்கு அந்த மீட்டரே வராதுங்க. அவர் என்ன பண்ணாலுமே ஸ்டைலாக இருக்குமே. கண்டிப்பாக
மேபி அந்த ஜானி மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் சூப்பர் டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பா. இருக்கும். அது ஃப்ரெஷ்ஷாக யாராச்சும் பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறது ஜானி. அதான் நான் சொல்கிறேன், நான் ஃப்ரெஷ் தான், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் பண்ணும்போது செம ஸ்டைலாக மாசாக இருக்கும் அந்த படம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணால் ஃபன்னாக இருக்கும். அடுத்தது உலகநாயகன். அது கஷ்டம். அவரோட படம் எந்த படம் பண்ணாலுமே நம்மளுக்கு ஆசையாக தான் இருக்கும். ஆமாம். ஐயோ நீங்கள் வேறு ரேப்பிட் ஃபயர்னு சொல்லிட்டீங்களே. எனக்கு மேபி இப்போ ரீசெண்டாக ரீவிசிட் பண்ணதுனால சிகப்பு ரோஜாக்கள் மாதிரி ஏதாவது ஒரு பயங்கர சைக்கோத்தனமான ஒரு அதில் செம்மையாக இருப்பார் வேறு பார்க்குறதுக்கு, பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் பண்ண, ஒரு நெகட்டிவ் ஷேடில் நெகட்டிவ் ஷேடில் சைக்காட்டிக்கான ஒரு கேரக்டர் பண்ணாங்க. விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சச்சின் மாதிரி ஒரு நல்லா ஜாலியான ஒரு எனக்கு அவர் எவ்வளோதான், எனக்கு அவர் எல்லா படமுமே பிடிக்கும், எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு அந்த சச்சின் அந்த 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 ஃபேஸில் வந்து கேரக்டர்ஸ் க்யூட்டாக ஒன்று பண்ணுவார்ல, எனக்கு அந்த சச்சின் விஜய் சார் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண சூப்பர். அது ஃபேன்ஸ் கிட்டேயே வேற ஒரு கிரேஸான ஒரு கேரக்டர் இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, அஜித் சார். அஜித் சார் வந்து இது ஐயோ அந்த படம் டக்குன்னு வரமாட்டேங்குது மைண்டுக்கு. ராஜீவ் மேனன் சார் படம் கண்டுகொண்டேன் மாதிரி எனக்கு அந்த படம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டுகொண்டேன் அவர் வாலி மாதிரி பண்ணால் கூட சரி. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஆக்டராக நமக்கு அவ்வளோ சேலஞ்சிங்கான ரோல்ஸ் கிடைக்காது, இப்போது அவ்வளோ கிடைக்கிறதும் இல்லை. ஸோ வாலினும் போது ஒரு பாசிட்டிவும் நம்ம பண்ணலாம், ஒரு நெகட்டிவும். எனக்கு தெரிஞ்சு அது அவரை தவிர வேறு யாராலும் பண்ண முடியாதுன்றது. அந்த ஒரு வெறும் சிக்லெட் மட்டும் போட்டுகிட்டே அந்த ஒரு வில்லனிசம் பண்ண முடியுன்றது அவர் ப்ரூவ் பண்ணது அவர் தான். சூப்பராக இருக்கும், அதில் அவரோட ரேஞ்சே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் நல்லா. அடுத்தது விக்ரம் சார். ஆஹா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் தான் சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் பொதுவாக கேட்டிங்கன்னா தூள் அந்த மாதிரி ஜாலியாக சொல்லலாம். பட் கண்டிப்பாக என்னால் அந்த மாதிரி படம் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரேஞ்ச் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், ஒரு என்டர்டெயின்மெண்ட். இல்லை, நமக்கு பல நாள் ஆசையாக இருக்கும் இல்லையா, இந்த ஒரு படம் நம்ம பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அவர் சும்மாவே செம்மையாக நடிப்பார், அவரோட இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மேபி ரொம்ப கஷ்டங்க ஆக்சுவலாக விக்ரம் சார். நான் எப்படி யோசிக்கிறேன்னா, நம்ம பண்ணால் நம்மளும் அதில் ஏதாவது ஒரு பார்க்குற மாதிரியாச்சும் பண்ணும். இல்லை, அட்லீஸ்ட் நமக்கு அந்த ஒரு ஆசைங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா. ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, அடுத்தது போயிடும். அப்போனா இருங்க நான் சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை, தப்பாக போயிடக்கூடாது. இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணலாம். நான் இது தூளே சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு நல்ல ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபில்மாக பண்ணிடலாம். சூர்யா சார். வாரணமாயிரம். ஓகே, எல்லாரோட ஃபேவரட் பிடிக்கும். ஆமாம், ரொம்ப ரொம்ப நிறைய சூர்யா சார் ஆக்சுவலாக நிறைய படங்கள் இருக்குது, பிகாஸ் அவர் நிறைய ரேஞ்ச் ஆஃப் ஃபிலிம்ஸும் பண்ணியிருக்காரு. பட் வாரணமாயிரம் தான். ஓகே, தனுஷ் சார். மை ஆல் டைம் ஃபேவரட். ஓகே, தனுஷ் சார் தான். மேபி ஒரு பொல்லாதவன் மாதிரி ஏதாவது, எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூ ஆக்டருக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா சூப்பராக இருக்கும். ஆல் எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் திருச்சிற்றம்பலம் தான். திருச்சிற்றம்பலம் மாதிரி ஓகே, எனக்கு தெரிஞ்சு அதை விட ஒரு ஃபன்னான ஒரு ராம்காம் வந்து டெக்கேட்ஸ் ஆச்சு. ஸோ அதனால் திருச்சிற்றம்பலம். ஆக்சுவலாக திருச்சிற்றம்பலம் சொல்லும் போது உங்களை அந்த ஒரு கேரக்டரில் பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு, பிகாஸ் யூஸ்வலாக எல்லா படத்துலையும் பசங்கன்னா போய் அடிக்கிறது இது பண்ணுறது அந்த மாதிரி. பட் ஆக்சுவலாக நிறைய பசங்க அப்படி தான் இருப்பாங்க. வீட்டில் பெருசாக சண்டை போட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. பட் வெளில போனால் ரொம்ப காமாக, ரொம்ப பிரச்சனைக்கெல்லாம் போகாமல் ரொம்ப அமைதியாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் திருச்சிற்றம்பலம்னு சொல்லும் போது அந்த ஒரு கேரக்டர் நிறைய பசங்களோட வாழ்க்கை சூழலில் அவங்களோட அட்டாச் பண்ணி பார்த்துக்க முடியும். கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுத்த படமும் திருச்சிற்றம்பலம்னு சொல்லலாம். எஸ். அடுத்ததாக சிலம்பரசன். தலைவன் மன்மதன்னு சொன்னால் வீட்டில் வினய் தாண்டி வருவாங்க. பிகாஸ் ராம்காமாவே போயிடலாம். ஆமாம், ஏன்னா அது ஒரு பேஸாக வச்சு தான் நாங்கள் ஆர்வமிலேயே எல்லாமே யோசிச்சோம். ஸோ அதனால் விடிவி சொல்லலாம். சிவகார்த்திகேயன் எஸ்கே. எனக்கு வந்து மான் கராட்டே மாதிரி ஒரு நான் ஏன் சொல்கிறேன்னா, அதில் அப்போல்லாம் அவர் ஹீரோவாக இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஜாலியாகவும் இருக்கும், பட் இமோஷனலாகவும் இருக்கும். அண்ட் அவரை வந்து ஒரு ஹீரோவாக சிமெண்ட் பண்ண ஒரு படம். எனக்கு ஒரு எதிர்நீச்சலும் இருக்குது, பட் ஆக்ஷன் படம்ன்றத ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போக முடியுமான்னு சொல்லி மான் கராத்தே. கரெக்ட். ஸோ அதனால் மான் கராட்டே மாதிரி ஒன்று பண்ணோம். கார்த்தி சாரா திருப்பி ராம்காமா சொன்னால் மக்கள் தப்பாக நினச்சிருவாங்க. எனக்கு பையா ரொம்ப பிடிக்கும். பையா ராம்காம் தானே, அது ராம்காம் தான், ஆக்ஷன் இருக்கும், பட் ராம்காம் பையா மாதிரி ஒன்று, ஒரு தோழா மாதிரி கூட ஒன்று. அதுவும் கொஞ்சம் அண்டர்ரேட்டடான ஒரு ஃபிலிம் தான்.
பிகாஸ் எனக்கு நான் கைதியெல்லாம் சொன்னால் வந்து கமெண்ட்ஸ்லேயே அவங்க முதல் வீடியோ வேறு அவங்க வந்து எதுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் நம்ம இது தோழா மாதிரி ஒன்று ஓகே நல்லாயிருக்கும். இப்போது எந்த ஒரு டைரக்டர் உங்களை கூப்பிடுறாங்க, நீங்கள் வந்து எனக்கு கதையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு டைரக்டர்னால் யாராக இருப்பாங்க? ஐயோ சரி, சில பேர்கிட்ட கதை கேட்க முடியாது. ஏன்னா இப்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே, இப்போ மணி சார் சொல்கிறாரு அப்படின்னும் போது நான் எனக்கு கதையே கேட்க தேவையில்லை, நான் எத்தனை நாள் அவங்க கால் ஷீட் கேட்டாலும் கொடுத்துருவேன் அப்படின்னு. எனக்கு எப்படின்னா ப்ரோ, என்னோட ஐடியாலஜி கொஞ்சம் வேறு. எனக்கு என்னென்னா, எனக்கு பெரிய டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணுன்னு ஆசை இல்லை. ஏன்னா எனக்கு அவங்கள அங்கேயே வச்சு நான் ஜாலியாக ஒரு ஃபேனாகவே பார்த்துப்பேன். எனக்கு அவங்க படங்களில் பண்ணணுன்னுலாம் எனக்கு ஆசை இல்லை. எனக்கு நல்ல படங்கள் புது டேரக்டராக இருந்தால் கூட ஓகே, 2 படம் 3 படம் பண்ண டேரக்டராக இருந்தால் கூட ஓகே. பட் எனக்கு எல்லாமே நான் கதை கேட்டு தான் பண்ணணுன்னு இருக்கேன். பிகாஸ் ஐ ஓட் டு மை ஆடியன்ஸ். இப்போ நமக்கு ஒரு சில பேர் காசு கொடுத்து வந்து பார்க்குறாங்கன்னா, தட்ஸ் பிகாஸ் தே பிலீவ் தட் ஓகே இவர் படம் பண்ணால் நல்லா இருக்கும். இவர் சென்சிபிலிட்டியில் வந்து இப்போ பிரதீப் ரங்கநாதன் ஒரு படம் பண்ணுறாருன்னா ஆடியன்ஸ் போகும்போதே அவங்களுக்கு தெரியும் இது ஒரு பிளாஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2.5 மணி நேரம் ஃபுல்லாக பிளாஸ்ட்டாக இருக்கும். அவர் கதை கேட்காம ஒரு பெரிய டேரக்டரோட ஒர்க் பண்ணாலுமே அவங்க ஆடியன்ஸ்க்கு அது ஒரு ஏமாற்றமாக மேபி இருக்கலாம். ஸோ அதுக்காக யாராக இருந்தாலுமே கதை கேட்டு பண்ணுறது ஐ திங்க் ஒரு நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு பேசிக்காக இருக்கணுங்கிறது எனக்கு தோணுது. நிறைய பேர் கேட்காமலே நிறைய பேர் பண்ணுறாங்க. ஐ ஃபீல் லைக் யாராக இருந்தாலும் கேட்டு பண்ணால் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒன் ஃபிலிம் விச் யூ லைக் பட் இட்ஸ் ஆல்சோ அண்டர்ரேட்டட் அப்படின்னா அது என்ன படம்? இந்த படம் நான் எத்தனை வாட்டி வேணால் பார்ப்பேன், ஆனால் ஆடியன்ஸ் கிட்ட இந்த படம் வந்து அந்த அளவுக்கு போய் சேரலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ராவணன் சொல்லுவேன். ராவணன் சூப்பரான, இப்போ ரீசெண்டாகவும் பார்த்தேன். ராவணன் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம். ஏன்னா அது வந்து ஒரு விஷுவலைஸ்டாக ஒரு படம், அந்த ஒரு டைமில் அப்படி எடுக்க முடியுமான்னு நான் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். ஆமாம். பட் உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சா பரவாயில்லையா? பரவாயில்ல, யோசிக்குங்க. ராவணன் சூப்பர் ஆப்ஷன். ஆக்சுவலாக உங்கள் ஆப்ஷனை திருடலாமான்னு யோசிச்சு. பரவாயில்ல, அதை பற்றியும் கூட நீங்கள் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் நல்ல ரேட்டடாக தான் இருக்குது. பட் 1000ல் ஒருவன் இன்னும் கொஞ்சம் ரொம்ப அண்டர்ரேட் பண்ணிட்டோமோன்னு எனக்கு தோணுது ஓவர் த இயர்ஸ். இப்போ வந்து ஓகே நம்ம சினிமா பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஓகே சூப்பர் ஒரு பார்ட் 2 வேணும் அப்படின்னு சொல்கிறோம். பட் இப்போது ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு இன்னும் அந்த படம் வந்து பயங்கரமாக கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணிக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு படமே ஒரு பெரிய நிறைய ஆச்சரியங்களை கொண்டது தான். நிறைய. ஏன்னா அந்த ஒரு பட்ஜெட்டில் இவ்வளோ சிஜி வச்சு எடுக்க முடியுமான்னு யோசிக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருந்தது அந்த படம். ஃபென்டாஸ்டிக்கான ஒரு படம். அதனால அது சொல்லலாம். இறைவி கூட ஐ ஃபீல் இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த படத்தை. இன்னும் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அதோட ஒரு கோர் தாட்ஸை அந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கல அந்த டைமில். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப கஷ்டம். ஒரு ஐடியாலஜி, ஒரு நல்ல பிளாட் பாயிண்ட் அண்ட் ஒரு இமோஷன்ஸை கலந்து ஒரு படமாக கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக அந்த ஒரு ஐடியாலஜி வச்சு எக்ஸிக்யூட் பண்ணதுன்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ரில்லியண்ட்டான ஒரு விஷயம். பட் அதை மக்கள் செலிப்ரேட் பண்ணாமல் போனது அதுவுமே ஒரு பெரிய கேள்விக்குரியாக தான். நான் ஒரு 3-4 வாட்டி பார்த்தேன் தியேட்டரில். அதுவும் படம் ஹிட்டு எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ நம்ம திருப்பி யோசிச்சு பார்க்கும்போது அது டசன்ட் கம் இன் லிஸ்ட் ஆஃப் டாப் ஃபிலிம்ஸ். ஐ திங்க் இட் ஷுட் பி தேர் அப்படின்னு. அந்த ஒரு கடைசியில் எஸ்ஜே சூர்யா அவர் பேசுகிறதுல ஆம்பலமாமா இன்டர்வல் பிளாக் சூப்பர். கண்டிப்பாக ஃபென்டாஸ்டிக்கான ஒரு படம் அது. இப்போ அஜய் பாலாஜி அவரோட கருப்பு வருது, ரிலீஸ் ஆகுது. நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவர் உங்களுக்கு அண்ணன் மாதிரின்ட்டு. அதை பற்றி எதுவும் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எதுவும் சொன்னாரா? இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. பட் போயிட்டுருக்கு, இப்போவும் கொஞ்சம் ஒர்க் போயிட்டு சொன்னார். அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த படத்தை சார்ந்த எல்லாருமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஏன்னா அவர் ரொம்ப ஈஸியாக சாட்டிஸ்ஃபை ஆகிற பர்சன் கிடையாது பாலாஜினா. ஏன்னா அவர் வந்து எவ்வளோ பண்ணாலுமே அதை பெட்டராக அவர் பண்ணிகிட்டே இருக்கணும் தான் அவர் யோசிச்சுட்டு இருப்பார். அவர் ஹாப்பியாக இருக்கார், கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். ஸோ கண்டிப்பாக ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தான் தோணும். அவர் ஒரு படம் நான் டைரக்ட் பண்ண போகிறேன், நீ நடிக்கிறியா அப்படின்னு கேட்டாருன்னா என்ன சொல்லுவீங்க? நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா சிங்கப்பூர் சவுண்டுக்கு அப்புறம் அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு என்னமோ கில்ட்டியாக இருக்குடா நீ எனக்காக பண்ணியோ அப்படின்னு என்கிட்ட ஒன்று சொன்னார். ஸோ இதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக அது ஒரு பயங்கர வேல்யூவான ஒரு விஷயமா தான் இருக்குன்னு எனக்கு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக நான் போவேன். இப்போது கடைசி இதுக்கு வருவோம். இந்த மாதிரி ஒரு படம் என் லைஃப் டைமில் நான் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் சினிமா விட்டு போனாலும் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜானர் என்னவாக இருக்கும்? எந்த மாதிரியான படமாக இருக்கும்? எனக்கு வந்து ஐ லைக் ஃபேமிலி ட்ராமாஸ். அந்த மாதிரி படங்கள் தான் எனக்கு பிடிக்கும். ஃபன்னான ஃபிலிம்ஸ் தான் பிடிக்கும். எனக்கு பயங்கரமாக ஆக்ஷனாக அடிச்சு இது அந்த மாதிரிலாம் எனக்கு மேபி அது கதைக்கு தேவையாக இருந்தால் ஓகே. பட் அதர்வைஸ் ஐ எம் நாட் வெரி கீன் ஆன் தட். மேபி ஒரு எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன், ஃபேலிமின்னு ஒரு படம். நீங்கள் பார்த்துருக்கீங்க? பேசில் ஜோ அண்ட் ஜோன்னு ஒரு படம் இருக்குது. எனக்கு அந்த படம் எனக்கு இந்த மாதிரி எனக்கு என்ன பிரச்சனை, யதார்த்தமாக இருக்கிற படங்கள்
பண்ணுங்கிறதா என்னுடைய ஆசை. எனக்கு பிரம்மாண்டமான படங்கள், ஒரு யதார்த்தமான படத்தை வேணால் பிரம்மாண்டமாக ப்ரெசென்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பிரேமலு ஒரு 100 crores தொடுதுன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். அது யதார்த்தமான ஒரு படம். ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கிறதா என்னுடைய ஒரு ஸ்பேஸாக இருக்குது. ஐ டோன்ட் அது பண்ணாலே ஐ வில் பி ஹாப்பி. ஆனால் அந்த ஒரு ஜானரில் பண்ணக்கூடிய அந்த ஒரு வகையில் இருக்கக்கூடிய படங்களை வந்து மாலிவுட்லேருந்து வந்தால் ஏற்றுக்கக்கூடிய தமிழ் ஆடியன்ஸ் தமிழில் வந்தால் ஏற்றுக்கிறது இல்லைல்ல. அந்த ஒரு பயன்றதுனால தானே யாருமே அந்த ஒரு ஜானருக்குள்ளே போகிறது இல்லை. கரெக்ட் தான். ஆனால் எனக்கு 2 ஒப்பீனியன்ஸ் இருக்குது. ஒன்று, ஒரு மெய்யழகன் மாதிரி ஒரு படம், அதுவும் ஒர்க் அவுட் ஆகுது, அதுவும் ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து கொடுத்தது. பட் எனக்கும் அது ஃபீல் ஆகுது. மற்ற லாங்குவேஜஸ்லேருந்து படங்கள் வந்தால் அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செலிப்ரேட் பண்ணுறோம், நம்ம படங்கள் வந்தாலே அதை அவ்வளோ செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு. எனக்கு அது என்ன பிரச்சனை, நம்ம எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்க்குறோமோ அப்படின்னு தோணும். கண்டிப்பாக. இப்போ என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லுவேன், ஒரு படத்தை பார்த்தா நல்லா இருக்கு நல்லா இல்லை ஓகே அப்படி, அதை தாண்டி ஓகே இது என்ன நல்லா தானே இருந்தது படம், டீசெண்டாக தான் இருந்தது அப்படின்னு சொல்கிற அந்த பக்குவம் வர மாட்டேங்குது. அது என்னமச்சா மொக்கன்னு சொல்லிட்டு அதில் ஒரு கெத்து நம்ம பார்க்கலாம். இது மச்சா மொக்க மச்சா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் நம்ம ஒரு கெத்தாக ஒன்று பார்க்குறோம். பட் அதனால ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஈகோ சிஸ்டமே மாறிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ எல்லாருமே வந்து தே வாண்ட் டு டூ, இப்போ என்னோட ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஆக்டர்ஸே அடுத்து என்ன ஆக்ஷன் கதைகள் கேட்கலாமா, இது பண்ணலாமா. எங்கிட்ட இப்போ ஒரு நரேஷன் வரவங்களே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ இந்த படத்தில் ஆக்ஷன்லாம் இல்லை ப்ரோ பரவாயில்லையே அப்படின்னு. பரவாயில்ல ப்ரோ, அதுக்கு ஏன் ப்ரோ இவ்வளோ அது எல்லா ஒரு எழுத்தாளர்களுக்குமே இயக்குநர்களுக்குமே உள்ள ஒரு தயக்கமாக தான் இருக்குது. இப்போது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு தேவையான படங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் ஒரு ரத்தம் தெறிக்க படத்தை பார்க்குற இருக்காங்க. ஆனால் இப்போ ஃபேமிலியான ஒரு படமாக வரும்போது அதை பார்க்குறதுக்கு யாரும் ரெடியாக இருக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் கிரியேட் பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. ஏன்னா கேசஸ் இருக்குது. திருச்சிற்றம்பலம் நல்லா ஓடிச்சு, ஏழகா நல்லா ஓடிச்சு, 96 நல்லா ஓடிச்சு, சாஃப்டான படங்களும் டூரிஸ்ட் ஃபேமிலி சூப்பர் ஃபேமிலி. ஸோ ஐ ஃபீல் அதுவுமே இப்போ நீங்கள் லவ் டுடே, டிராகன், டூட் பார்த்தா கூட அதுவுமே பயங்கர ஆக்ஷன் ஃபிலிம்ஸ், அதுவுமே ஃபேமிலி என்டர்டெய்னர்ஸ் தான். ஸோ ஓடுறதுக்கு ஸ்கோப் இருக்குது. மேபி இஃப் மோர் ஆஃப் திஸ் ஸ்டார்ட் கம்மிங், அந்த ட்ரெண்ட் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு நீங்கள் சொல்லும் போது டூரிஸ்ட் ஃபேமிலியோட அந்த வேர்ட் ஆஃப் மவுத்து கண்டிப்பாக ஒரு பயங்கர வைல்ட் ஃபயராக தான் அது போச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது பண்ணும்போது தான் அடுத்த இயக்குனர்களுக்கு ஒரு ஹோப் வருது. கண்டிப்பாக அது வரும். இப்போது நான் சொன்ன படங்களே எல்லாமே 2 வருஷத்தில் வந்து லப்பர் பந்து ஒரு போர் தொழில் மாதிரி ஒரு படமும் பயங்கரமாக ஒர்க் ஆகுது. அட் த சேம் டைம் ஒரு சபாநாயகனோ அந்த மாதிரி ஒரு படமே அசோக் செல்வனுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ ஐ ஃபீல் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்பேஸில் ஒரு டெம்ப்ளேட்டை பிரேக் பண்ணுற ஒரு ஸ்பேஸில் இருந்தாலே ஐ திங்க் வில் பி குட். எப்போ ஒரு டெம்ப்ளேட்டில் போய் மாற்றுறோமோ அங்கே தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு குருமா ஒன்று நடக்குது. கண்டிப்பாக. ஏன்னா இப்போது இதை எல்லாமே உடச்சி நீங்கள் வரணுன்றது இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்குமா எப்படின்றது? பயமாக தான் இருக்குது, கண்டிப்பாக பயமாக தான் இருக்குது. பட் அதை பற்றி யோசிச்சு இன்றைக்கி நடக்கிற வேலையை பார்க்காம விட்டுற முடியாதுல்ல. ஸோ எனக்கு என்ன, இப்போ இருக்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஆசைகள் பெருசாக இருந்தால் தான் பயமும் பெருசாகும். எனக்கு ஆசைகள் பெருசாக இல்லை, எனக்கு ஜாலியாக படங்கள் பண்ணும். இப்போது எனக்கு ஆர்வமலை ஹிட் ஆனதே ஹாப்பி. பிகாஸ் நமக்கு அதிகபட்சம் நமக்கு சினிமாவில் ஒரு படம் நடிச்சிட மாட்டோமான்னு யோசிச்சுட்டு இருந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம ஒரு தியேட்ரிக்கலாக ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். அதுவே ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன வருதோ வில் டேக் இட் ஆஸ் இட் கம்ஸ். பெருசாக ஆசைகள் இல்லை, ஸோ பெருசாக ரொம்ப பயமும் இல்லை. ஓகே. இப்போ கடைசியாக உங்களோட அடுத்த படம் என்னவா இருக்குது, அடுத்த ப்ராஜெக்ட் எப்படி போய்கிட்டு இருக்கு, என்ன இது? ஸோ இப்போ ஒரு ஷூட் போயிட்டுருக்கு, ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அது இன்னுமே அனௌன்ஸ் பண்ணல. ஓகே. பட் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஜானர் ஷிஃப்டாக எப்படி ஒரு கொஞ்சம் ஃபேண்டசி எலிமெண்ட்ஸோட இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்மாக இருக்கும். ஓகே. அது வந்து அனௌன்ஸ்மெண்ட் கூடி சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். அது நெக்ஸ்ட் இயர் ஒரு மே ஆர் ஜூன் போல் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு. ஓகே, அதுக்குமே வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, இவ்வளோ நேரம் இந்த ஒரு இன்டர்வியூ நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி உங்களோட இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க இந்த படம் அடுத்த ப்ரொமோஷனில் கண்டிப்பாக மீட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக தேங்க்யூ. உங்களுக்கும் பெஸ்ட் விஷஸ். ஃபஸ்ட் எபிசோட், இதுக்கப்புறம் நிறைய எபிசோட்ஸ் பண்ணி இது ஒரு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சேனல். தேங்க்யூ ஸோ மச். சேனலாக வரணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். நடக்கும். Done. Thank you.